கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மறுபடியுமாக தேவன் நமக்கு அவருடைய சத்தியத்தை கேட்பதற்குரிய வாய்ப்பை நமக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய வேத பாடத்திற்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஜெபத்தை நம்முடைய அன்பு சோர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து எழுதும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, அன்பின் பிதாவே, இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு பொழுதையும் தேவைதாமே கிருபையாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் வகையில் கொடுத்தவர்களே, எங்கள் அன்பு சோதர் வாயிலாக தேவரிதாமே இந்த நாளிலே நீ வெளிப்படுத்தக்கூடிய சத்திய பாடங்களை தான் எங்களுடைய மனதில் வைத்தும் எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே எங்களுக்கு ஞானத்தையும் உங்களுடைய பரிசுத்தாயின் ஆசிரியமா ஜெயிக்கணும் தாக்கணும். இதை பேசக்கூடிய தாசனை மறுத்து உங்களுடைய வார்த்தையாக வெளிப்பட வேண்டுமா என்பதை நாங்கள் ஜெயிக்கணும். அப்பா, கூட்டத்தின் ஆறாம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கு வந்து எங்களை வழிநடத்தி வேண்டுமா எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறவங்க நன்றிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்தின் தலைப்பு யாக்கோபு எழுதின நிருபம். யாக்கோபு எழுதின நிருபம் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சோர் நித்தின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமையின் மறுக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன விதமாக யாக்கோபு எழுதின நிருபம் அப்படிங்கக்கூடிய ஒரு புக் ஸ்டடி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஸ்டடிஸ் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் விடுபட்ட ஒரு சில புஸ்தகங்களை தான் இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்தின் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த நிருபத்துடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி யாக்கோபு எழுதின நிருபம். இந்த நிருபத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது, இந்த அதிகாரங்கள்லேருந்து நமக்கான படிப்பினைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இந்த யாக்கோபு யாரு, வேதத்தில் நிறைய யாக்கோபு இருக்காங்களே, இந்த நிருபம் எழுதின யாக்கோபு யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பதிலையும் நம்ம பார்ப்போம். இந்த யாக்கோபு யாருக்கு எழுதினாரு, அது எப்படி இன்னைக்கு கடைசி காலத்துல நமக்கு இந்த ஒரு படிப்பனையை இந்த பாடம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த காலப்பகுதியில் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கலாம். எஸ்பெஷலாக ஒரு புக் ஸ்டடி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த பாடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ புக் ஆஃப் ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு எழுதின இந்த நிருபத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் அநேக பெயர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு நீதிமொழிகள்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. நீதிமொழிகளில் போனாவே என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு டைரக்ட் கவுன்சிலிங்காக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்களை ஓப்பனாக எழுதுறக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படியே புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி நீதிமொழிகளுடைய ஒரு கோட்டிங்கோ இல்லை அந்த மாதிரி டைரக்டாக சில விஷயங்களை வந்து ஒரு உருவகமாக நமக்கு புரியுற மாதிரி எழுதின புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த யாக்கோபு எழுதின இந்த நிருபம் பார்க்குறோம். ஸோ ஏன் இதை வந்து புதிய ஏற்பாட்டு காலத்து நீதிமொழிகள் அப்படின்னு சொல்கிறோம்னா, சில விஷயங்கள் வந்து டைரக்டாவே நம்முடைய அவயங்களை குறிச்சும் நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கோம், எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய நிருபத்தில் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார். அது மாத்திரம் இல்லை, இந்த நிருபத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்கு. இந்த யாக்கோபு அதிகமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் இருக்கு இல்லைங்களா, மவுண்ட் செர்மன் மவுண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் பேசக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கக்கூடிய மைய கருத்துக்களை இந்த நிருபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அநேக இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கார். நீங்க யாக்கோபு நிருபம் முழுக்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன டாக்டரின் அப்படியே இங்க இருக்கும், மலை பிரசங்கத்துல பேசினது அப்படியே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அறிமுகத்தோடு கூட பாடத்துக்குள்ள போகலாம். முதல்ல புக் ஸ்டடி அப்படின்னாவே யாருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எழுதினவர் யார் அப்படிங்கறது என்ன பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யார் எழுதியிருக்க கூடும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்குன்னு 12 அப்போஸ்தலர்களை வச்சிருந்தாரு. இந்த அப்போஸ்தலர்ல யாராவது இந்த நிருபம் எழுதியிருப்பாங்களா, அல்லது யார் இந்த யாக்கோபு அப்படின்னு நம்ம கொஞ்சம் வேதத்துக்குள்ள போய் பார்த்தா
புதிய ஏற்பாட்டு காலத்துல மாத்திரம் நமக்கு பாத்தீங்கன்னா 4 யாக்கோபை குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் யார், செபதேயுவின் குமாரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தர் தான் இல்லைங்களா. அவர் தான் பெரிய யாக்கோபுன்னு சொல்லுவோம். முதல்ல ரத்த சாட்சியா மரிச்சவர் தான் இவருன்னு பாக்குறோம். இவர் வந்து யோவானுடைய சகோதரன் நம்ம பாக்குறோம். ஸோ செபதேயுவின் குமாரன் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கார். அடுத்தது சின்ன யாக்கோபு அல்பேயின் குமாரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு யாக்கோபும் இருக்காரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். அதை தொடர்ந்து இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு சொல்லி சில புதிய ஏற்பாட்டு காலத்து நிருபத்துல அங்கங்க சில கோட்டிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா பவுலுடைய நிருபத்திலே ஆகட்டும் சில நிருபங்கள்ல அந்த வசனம் வருதுன்னு பாக்குறோம். எஸ்பெஷலி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இங்க யாக்கோபை பத்தி எப்படி வசனம் சொல்லியிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுற மாதிரி பேசுவோம் வசனம். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யோசே யாக்கோபு என்பவர்கள் இவருடைய சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் தான் இப்ப நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ மூணாவது நம்ம பார்க்குற இந்த யாக்கோபு யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய டைரக்டான ஒரு சகோதரன் அப்படின்னு பார்க்கணும். நாலாவது நீங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யூதாவின் தந்தையான யாக்கோபுன்னு ஒரு வசனம் இருக்கும். நம்ம தமிழ் பைபிள்ல ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூதாவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு தான் அந்த வசனம் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல திருவள்ளியத்துல நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சன் ஆஃப் ஜேம்ஸ் தான் அங்க இருக்கும். ஸோ 4 யாக்கோபு இருக்காங்க. இதுல எந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதினாருன்னு சொல்லி டைரக்டான ரெஃபரன்ஸ் நமக்கு இல்லை. அப்ப டைரக்டான ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியை கொண்டு ஒரு சில ஆராய்ச்சியாளருடைய கருத்தெல்லாம் படிச்சு எந்த யாக்கோபு இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா மூணாவதா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு. இவருக்கு டைரக்டாவே பைபிள்ல வசனம் இருக்கும், கர்த்தரின் சகோதரனே இருக்கும். ஸோ இந்த யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்க கூடும் அப்படிங்கிறது அநேகருடைய ஒரு கூற்றா இருக்கு. நாமும் அதை விசுவாசிக்கிறோம் பார்க்கிறோம். ஏன் பிரதர் செபதேயுவின் குமாரன் எழுதியிருக்க கூடாது அப்படின்னா பெரிய யாக்கோபு தான் முதல்ல ரத்த சாட்சியா மரிக்கிறவர். ஸோ அவர் ஏர்லியராகவே இறந்தனால அவர் எழுதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நாலாவதா இருக்கக்கூடிய யூதாவின் தந்தையான யாக்கோபு குறிச்சும் அதிகமா பைபிள்ல ரெஃபரன்ஸ் இல்லை. ஒன்லி திங் ஒன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் 2 பேர் தான். ரெண்டாவதா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய டைரக்ட் அப்போஸ்தலன். எந்த ஒரு நிருபம் அப்போஸ்தலர்கள் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது அப்போஸ்தலனாகிய யாரோ பேதுரு இந்த சபைக்கு எழுதுகிறதுன்னு இருக்கும். பட் இந்த வசனம் யாக்கோபு நிருபம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி எதுவும் ஆரம்பிக்கல. இன்னும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா இயேசுவின் சகோதரன், அதாவது கர்த்தரின் சகோதரனாகிய யாக்கோபு தான் இதை எழுதியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. ஸோ இவரை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைபிள்ல வசனங்கள் இருக்கு. ஒரு வசனம் மாத்திரம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முன் அனுபவங்களை வந்து கலாத்தியருக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் நேரம் எருசலேம் போனேன். அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா பேதுருவை கண்டுகொள்ளபடி போன ஒரு 15 நாள் நான் தங்கி இருந்தேன். ஆனா கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேற யாரையும் நான் என்ன பண்ணல, பார்க்கலன்னு பார்க்கணும். ஸோ இந்த கர்த்தருடைய சகோதரன் தான் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அவர் வந்து விசுவாசிக்காத ஒருத்தர். இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழிய நாட்கள்ல அவங்களுடைய தாயும் அவருடைய சகோதரரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊழியத்துல அவங்க அம்மா இருந்தாங்க. பட் இந்த சகோதரர்கள் அந்த அளவுக்கு ஊழியத்துல இருந்தாங்களான்னா நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல அந்த மேல் வீட்டு அறையிலே ஆகட்டும் அதை தொடர்ந்து நடக்கிற இடங்கள்லே ஆகட்டும் இந்த கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு என்ன பண்றாருன்னா ரெஃபர் ஆகுறாரு பைபிள்ல நம்ம பாக்குறோம். இந்த யாக்கோபை பத்தி தான் பவுல் நீங்க சொல்லும் போது கூட என்ன சொல்றாருன்னா, நான் யாக்கோபை தான் பார்த்தேன், வேற யாரும் என்ன பண்ணல பார்க்கல. இதே நீங்க 2ஆம் அதிகாரம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கலாத்தியர் நிருபம் படிக்கும்போது கூட ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்திருப்போம். யாக்கோபின் இடத்துல இருந்து சிலர் வருவதற்கு முன்னே பேதுரு என்ன பண்ணாரு, புறஜாதியோடு சாப்பிட்டு இருந்தாரு. அவர் வந்தோடனே என்ன ஆயிட்டாருன்னா எந்திரிச்சிட்டாருன்ட்டு. அதே கலாத்தியர் 2ல இன்னும் சில வசனங்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் யாக்கோபும்னா வசனம் இருக்கும். ஸோ இந்த கேபா வந்து பேதுருன்னு தெரியும். கலாத்தியர் 2ல சொல்லக்கூடிய யாக்கோபு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவர் லார்ட்ஸ் பிரதர்ன்னு இருக்கும், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபுன்னு பாக்குறோம். பவுல் ஒவ்வொரு பிரயாணம் முடிச்சிட்டும் ஜெருசலேம் போகும்போதும் போய் அங்க இருக்கிற மூப்பருக்கு என்ன பண்ணுவார்னா தன்னுடைய காரியத்தை சொல்லி கொடுப்பார். அதாவது தன்னுடைய என்ன சொல்றதுன்னா பிரயாணத்துடைய ஒரு கன்சல்டேஷன் என்ன பண்ணுவார், ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுவார்.
அப்படி ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணவர் கூட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபு கிட்ட தான் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அநேக ரெஃபரன்சஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய புக்கு வந்து யாக்கோபு எழுதின நிருபம். எழுதுனது யாருன்னா யாக்கோபு தான். எந்த யாக்கோபு அப்படின்னு கேட்டா நம்ம 4 யாக்கோபுல கர்த்தருடைய சகோதரன், அவர் லார்ட்ஸ் பிரதர்னு வச்சுக்கோங்க, அவரு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இவரை குறித்து கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, அப்போஸ்தலர்ல இருக்கு, கொரிந்தியர்ல நம்ம 15ஆம் அதிகாரம் உயிர்த்தெழுதலை குறித்து படிக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு ஒரு டைம் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வசனம் கூட அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ யாக்கோபு எழுதியிருக்கார். எப்ப எழுதினார் அப்படிங்கறத நம்முடைய அடுத்த ஒரு ஆராய்ச்சி. ஸோ அநேக காலங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் கிபி 33 இருந்து கிபி 100க்குள்ள என்ன டைம்ல வேணா எழுதியிருக்கலாம். பர்டிகுலரா சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபுடைய நிருபம் எந்த டைம்ல எழுதியிருக்க கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 45 இருந்து 49க்குள்ள. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிபி 60ல கூட எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இது எப்படி அப்படிங்கறது கூட சில ரிசர்ச் பார்க்கலாம். ஏன் கிபி 45ல இருந்து 49க்குள்ள இந்த நிருபம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிபி 49க்கு அப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நடக்குது. அந்த சம்பவத்தை குறித்து நம்ம கலாத்தியர் படிக்கும்போது நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா புற ஜாதியாரும் சத்தியத்துக்குள்ள வரலாம், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஒருவேளை அதுக்கப்புறம் இந்த நிருபம் யாக்கோபு எழுதியிருந்தாருன்னா இவர் எழுதும் போதே பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துக்கு தான் ஆரம்பிப்பார். கட்டாயம் இந்த விருத்த சேதனம்ங்கிற பாயிண்ட் ஒரு செஸ் பண்ணியிருக்கணும். அதை பத்தி எதுவுமே பேசல. என்ன சொல்ல போனா புறஜாதிகள் சத்தியத்துக்குள்ள வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் எதுவுமே இந்த நிருபத்தில் இருக்காது. பிளைனா யூதர்களுக்கே டைரக்டா எழுதின மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால கட்டாயம் கிபி 49க்கு முன்னாடி 45க்குள்ள ஏதோ ஒரு காலப்பகுதியில எருசலேம்ல இருந்து இந்த நிருபத்தை என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு எழுதியிருக்கணும். ஏன்னா அவர் எருசலேம்ல அந்த டைம்ல ஒரு எல்ரா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்திருந்தாருன்னு பாக்குறோம். இவர் இயேசு கிறிஸ்துவோட டைரக்டான ஒரு பிளட் ரிலேஷன்ங்கிறத பாக்குறோம். இப்ப நேரடியா நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸா போலாம், ஆஸ் யூசுவல் புக் ஸ்டடி படிக்கிற மாதிரியே. ஸோ 5 அதிகாரம் இருக்கு. நான் 5 அதிகாரத்தையும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படியெல்லாம் பிரிக்கல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன இருக்கு, செகண்ட் சாப்டர்ல என்ன இருக்கு, தேர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிச்சோடனே எதை தான் ஆரம்பிக்கிறாருன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையை தான் ஆரம்பிக்கிறார். சோதனை. இன்னைக்கு சோதனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? இல்லைன்னு சொன்னா அதுவே ஒரு சோதனை ஆயிரும். ஸோ அந்த சோதனைங்கிற ஒரு டாபிக் தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், நிறைய நம்ம வசனம் படிச்சிருப்போம். இந்த கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு நிறைய டீட்டெயில் கொடுக்குறார். ஒரு சில வசனங்கள் இந்த அதிகார வாரியா நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. சோ பாத்தீங்கன்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்ட் அவர் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. யாக்கோபுன்னு ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு இன்னும் அடிஷனலா ஒரு பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா யூதா நிருபம் எழுதினவர் யாருங்க? யூதா தான் சொல்லுவீங்க. எந்த யூதா? அப்போ பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல யூதாலாம் இருந்தாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவோடைய டைரக்டான சகோதரன் ஒரு யூதா இருந்தார். அவரு யூதா எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவோடைய டைரக்டான ஒரு சகோதரன் யாக்கோபு இருக்காரு. அவரு யாக்கோபு எழுதியிருக்காரு. ஸோ அப்போஸ்தலர்கள் கிடையாதுங்கிறத நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு யாருக்கு எழுதுறாருன்னு பாருங்களேன், வாசிக்கலாம். சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. அப்போ இந்த நிருபம் நமக்கு டைரக்டா, ஏன்னா அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா 12 கோத்திரம் சிதறி இருக்கு அந்த காலத்துல, அவங்களுக்கு தான் அந்த நிருபம் எழுதுறன்றார். நமக்கு தெரியும் 12 கோத்திரம்னு எங்க வந்தாலும் அது டைரக்டா இஸ்ரேல அடையாளப்படுத்தி எழுதியிருந்தா கூட ஆவிக்குரிய ரீதியில இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவின் சபைங்கிற ஒரு கோணத்துல இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. சோ எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரம் பாக்குறோம். இங்க ஏன் அப்புறம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் ஏன் அப்படின்னு எழுதுறாருன்னா முக்கியமான இந்த காலப்பகுதி இந்த கிபி 40க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா எருசலேம்ல நிறைய உபத்திரம். என்ன உபத்திரம்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல யூதர்கள் நிறைய பேர் கன்வெர்ட் ஆனாங்க. பேதுரு மூலமாலாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்க. அப்படி கன்வெர்ட் ஆனவங்களையும் நிறைய டார்ச்சர் பண்ணும்போது எல்லாரும் அங்கங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவரு கவுன்சிலிங் கொடுத்து எழுதுறாரு. அந்த ஓடி போன 12 கோத்திரத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு டைரக்ட் லெட்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ற விஷயம் என்னமோ அங்கங்க இருக்கிறீங்க, பட் உங்ககிட்ட இன்னென்ன குறை இருக்கு, இன்னென்ன நிறை இருக்கு, இந்த குறைகளெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கணும், இந்த நிறையில தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி டைரக்டா அவர்களுக்காக எழுதின ஒரு நிருபம் தான் இந்த யாக்கோபு நிருபம். அது அப்படியே நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துவோடைய சபையா இருக்கிறோம். 12 கோத்திரம் மாதிரி 12 குணாதிசயங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்.
நமக்கும் அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா சோதனை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோ ரொம்ப எளிமையாக அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ சிதறி இருக்கிற 12 கோத்திரம் போது அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா சோதனை இருந்திருக்கும், நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். நீங்க அவங்கள விட்டுறலாம், நமக்கே வந்துடலாம் டைரக்டா. இன்னைக்கு நமக்கு பல சோதனைகள் இருக்கா இல்லைங்களா? இப்ப யாக்கோபு புக்கு மூலமா நமக்கு என்ன தேவன் கொடுக்குறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கும். அந்த உபத்திரவத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்ப அடுத்த கேள்வி, சோதனையில நம்மளா போய் மாட்டிக்கிறோமா இல்ல தேவன் கொடுக்குறாரு? யாக்கோபுல கேட்டீங்கன்னா நீங்களா போய் மாட்டிக்கிட்டு தேவனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். சரி, எனக்கு எப்படியா இருந்து போட்டும். பலவித சோதனைகளில் அகப்படும் போது 1, 2 பிரதர் பல பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மாதிரி உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நமக்கு அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம். என்ன எக்ஸாம்? நமக்கு இருக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்று இருக்கு. இந்த விசுவாசம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா அந்த ரிசல்ட் என்னவா இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசிக்கணும், பொறுமையா இருக்கணும். இப்ப நமக்கு பலவிதமான சோதனைகள் இருக்கா இல்லைங்களா? அப்ப அந்த சோதனைகள்ல யாக்கோபு நிருபத்துல தேவன் நமக்கு கொடுக்குற கவுன்சிலிங் என்னன்னா நீங்க ஃபெய்த்தை மாத்திரம் விட்டு கொடுத்துறாதீங்க, கடைசி வரைக்கும் பொறுமையா இருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. அதோடைய அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு பொறுமை ஜென்ரேட் ஆகும். அதை என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுங்க. அப்ப எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை, உபத்திரவம், சோதனைகள் வருதோ தேவனுடைய பிள்ளைகள் அதை எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல பக்கத்து ஊர்ல ஒரு பிரச்சனைனாவே இங்க என்ன ஆக மாட்டேங்குது, சந்தோஷம் போயிருது. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை. பட் எனக்கு எதா இருந்தாலும் தேவன் அனுமதிக்காம நமக்கு நடக்காதுங்கிற ஒரு விசுவாசம் தான். இந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா அந்த சோதனைகளுக்குள்ள நம்ம போகும்போது நாம் அதை எப்படி பார்க்கணுமா, இது ஏதோ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் தேவன் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் வேணும். அதை எப்படி பார்க்கணுமா? சந்தோஷமா பார்க்கணுன்றார். ஸோ இந்த மாதிரி இல்லாம சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, சோதனை வரும் எனக்கே அவ்வளவு சோதனை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற எல்லாருக்குமே யாக்கோபு நிருபத்துல பின்னாடி அவர் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஞானத்துல குறைவு இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். சோ முதல் சாப்டர்லயே அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா நமக்கு பல பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை நமக்குள்ள ஞானம் இல்லை, நமக்குள்ள ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா விசுவாசத்தோட தேவன்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. கட்டாயமா தேவன் கொடுப்பாரு. ஒருவேளை விசுவாசம் குறைபட்டுருச்சு அப்படின்னா அங்க என்ன ஆயிரும்? யாக்கோபுடைய நிருபத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம், கிரியை, கோர் கான்செப்ட், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் கோர் கான்செப்ட் 5 சாப்டர்ல அதான் இருக்கு. இங்க எப்படி கொண்டு போறாருன்னா மெல்லமா நிருபத்தை உள்ள கொண்டு போறாருன்னா ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படாம கேட்கணும். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஞானத்துல குறைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை தேவன்ட்டு நம்ம இந்த ஞானத்தை குறிச்சு கேட்கறோம் அப்படின்னா எப்படி கேட்கணும்னு சொல்றாருன்னா 100% நமக்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபெய்த் இருக்கணும். அந்த ஃபெய்த்தை குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து ரெஃபர் பண்றாரு இல்லைங்களா. கடுகளவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்தோடைய பாயிண்ட நிறைய என்ன பண்ணுவார்னா அவர் கோட் பண்ணுவார். ஸோ கடுகளவு விசுவாசம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கணும். ஒருவேளை டவுட்ஃபுல்லா இருந்து இந்த ட்ரூத்ல நம்ம அப்படியே நடந்துட்டு இருந்தோம். 7ஆம் கால சபை அப்படிதான் இருக்கு, அனலும் அல்ல குளிரும் அல்ல. 7ஆம் கால சபை அப்படிதான் இருக்கு. ஒருவேளை டவுட்ஃபுல்லா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமா, காற்றுகளினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு. இப்ப நீதிமொழிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வர்றார், நிறைய உதாரணங்களை கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். நீங்க காற்றுகளால ஒரு பீச்சில் போகக்கூடிய அலை எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடுதோ அந்த மாதிரி ஃபெய்த் இல்லாம நம்ம தேவன்ட்ட ஏதோ ஒரு காரியத்தை கேட்டோம்னா இப்படிதான் இருக்குன்னு முதல் பாயிண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெய்த்து அறகுறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசம் பாதி தான் இருக்கு முழுமையா இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பைபிள் பேர் கொடுக்குன்னா இரு மனம் உள்ளவன்னு சொல்லும். இந்த வசனம் எங்க இருக்கு? நீதிமொழிகள் இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? இங்கேயும் யாக்கோபு ரெஃபர் பண்றாரு, இரு மனம் உள்ளவன்
தன் வழிகள் எப்படி இருக்கான், நிலையற்ற இருக்கான். ஒண்ணு தேவனுக்குன்னு சத்தியத்துக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 100% யாருக்கு தான் இருக்கணும், தேவனுக்கு. இல்ல உலகத்துக்குன்னு போயிட்டா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிக்கணும், உலகத்துக்கு. இதைத்தான் 4th சாப்டர்ல அவர் ரெஃபர் பண்ணும்போது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை என்ன சொல்லுவாருன்னா விபச்சாரரே விபச்சாரில்லைன்னு சொல்லுவார். அப்ப இந்த இருமணம்ன்ற பாயிண்ட் ஏன் சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனை வருது நமக்கு பர்சனலா சத்தியத்துல பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது நமக்கு ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்கும். நம்ம இந்த பிரச்சனையில பொறுமையா இருக்கணும். ஆனா நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. 100% ஸ்ட்ராங்கா இருக்கணும். காற்றுகளால அலைபடுற அந்த அலையை போல என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா இருமனம் உள்ளவன். ஸோ இருமனம் உள்ளவன் கட்டாயம் என்ன பண்ண முடியாது. இப்போ வண்டி ஓட்டுறோம் ரோட்ல, இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும்னா போக முடியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது என்னன்னா தன் வழிகளில் நிலையற்றுனா ஏதோ ஒரு பக்கமே விழுந்துருவான். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடாதுன்ற. ஒருவேளை சபையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மேன்மை பாராட்டுறது சபையில இன்னைக்கு இருந்திருக்கு. அதாவது ரொம்ப எளியவனா இருக்கிறவன் கொஞ்சம் மேல வராங்கன்னா தேவனுடைய கிருபையினால மேல வராங்கன்னு சொல்லி மேன்மை பாராட்டுங்க. அதே போல ஐஸ்வர்யவான் கொஞ்சம் கீழே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேன்மை பாராட்டுங்க. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, காற்றுல புல் முளைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அதிகமா புல்லுல பட்டு புல்லு கருகி அந்த புல்லுல இருக்கிற பூ உதிர்ந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஐஸ்வர்யவானுடைய மகிமை அழிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பல சோதனை வந்தாலும் விசுவாசத்தை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவர் கோட் பண்றார். தொடர்ந்து அதுலயே 14 மற்றும் 15 வருஷம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். இப்ப பிரச்சனை சோதனை எப்படி வருது, தேவன் கொடுக்குறாரா? யாக்கோபுடைய சென்ஸ்ல பாத்தீங்கன்னா சில சோதனைகள் தேவன் கொடுக்குறாரு. பட் யாக்கோபு நிருபத்துல பர்டிகுலரா என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையை நம்மளாதான் என்ன பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா வாலண்டியரா ஏற்படுத்திக்கிறோம். வசிக்கிறோம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க பர்டிகுலரான பாயிண்ட் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அந்த வசனம் வந்திருக்கும், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதெல்லாம் நம்ம பார்க்கல, ஃபெமிலியரான வசனத்தை விட்டுட்டோம். 15ஆவது வசனம் மட்டும் பாத்தீங்கன்னா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை என்ன பண்ணுமா, பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்ன ஆயிருமா? ஸோ அப்போ நம்ம ஒருவேளை தேவனுடைய திட்டத்துல தவறுறோம்னு வச்சுக்கோங்களேன், தவறுறோம், அதுக்கு யார் காரணமா இருக்கும்? அவர் யாக்கோபு கிளியரா சொல்றாரு, அவனவன் தன் தன் சுய இச்சையினா. இப்படி வெளிப்படையா, எப்படி நம்ம நீதிமொழிகளை பாக்குற மாதிரி வெளிப்படையான கவுன்சிலிங் கொடுக்குறாரு. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றான், சோதிக்கப்படுறான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இச்சையானது கர்ப்பம் தரிக்குது. நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு சகோதரிய வயிற்றுல ஒரு கரு உருவாச்சுன்னா 10 மாசம் ஆகி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வெளியே வருது. இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருவேளை பாவம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. பாவம் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்போம். பாவம் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி மைண்ட் என்ன இருக்கும், பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாவத்தை எப்போ வந்து பண்ணலாங்கிறது கூட மைண்ட் என்ன இருக்குன்னா பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள உருவாகுதோ அந்த மாதிரி இந்த தாட் கொஞ்சம் கொஞ்சமா தீனி போடும். நம்முடைய மாம்சம் தீனி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு சூழ்நிலையில பெரிய ஒரு பாவமா பண்ணுவோம். இந்த பாவம் நம்மள தேவனுடைய திட்டத்துல என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா புறம்பாக்குற அளவுக்கு போயிருக்கு. அதான் சொல்றாரு, அந்த பாவம் பூரணம் ஆகும்போது, எக்ஸ்ட்ரீம் தப்பாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க சத்தியத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை நல்லா அந்த லைட்டை வாங்கி ஃபுல் அறிவு வந்த பிறகு திருப்பி நம்ம பாவம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தை நிமித்தமா செலுத்துறதுக்கு வேற பலி கிடையாது. அப்போ அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்காது, அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய தண்டனை தேவன் என்ன பண்ணுவார்னா கொடுப்பாருன்னு பார்க்கணும். சோ தொடர்ந்து அதுலயே 17-18 வசனம் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சோ ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, தேவன்ட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது. செகண்ட் சாப்டர்ல இதை கொண்டு வருவார் சேம் பாயிண்ட். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவன் கிட்ட இருந்து உண்டாக்கி நம்ம கிட்ட என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இறங்கி வருது. தேவன் கிட்ட மாறுத்தரம், அதாவது அவர்கிட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா யாதொரு வேற்றுமைன்னா பார்ஷியாலிட்டி பாக்குறது, பாகுபாடு பாக்குற விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தேவன் சத்தியம் சொல்லி கொடுத்து தேவனுடைய கிருபையினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்ப எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு?
சபை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. ஒருவேளை நான் அந்த வாய்ப்புல இருந்து கீழே விழுறேன்னு வச்சுக்கோங்களேன், விழுகிற காரணம் யாருன்னா இன்னொரு சகோதரன் சொல்ல முடியாது, இன்னொரு சகோதரி சொல்ல முடியாது. அதுதான் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே தான் எழுப்புறான். நம்ம அநேக சகோதரர்கள் சத்தியத்துல வராங்க, சகோதரர் சத்தியத்துல வர முடியாம போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண வேணா, தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில அவங்க பர்சனலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு எழுதுவாங்க. காரணம் அவங்களுடைய சுய இச்சை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னு யாக்கோபு அடுத்து சொல்றாருன்னா, நம்ம டெய்லியும் கண்ணாடி பார்ப்போம் இல்லைங்களா, டெய்லியுமா அடிக்கடியா வேற ஒன்று சொல்றது மணிக்கணக்காவா தெரியல, சரி 2 டைம் பார்ப்போம், மார்னிங் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி கண்ணாடி பார்ப்போம். இப்போ இந்த ப்ராசஸ் கம்பேர் பண்றாரு. எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, நம்ம நல்ல சத்தியம் கேட்கிறோம், சத்தியம் கேட்டு அந்த சத்தியத்துக்கு உண்டான கிரியை செய்யாம அப்படியே போயிடறன்னு வச்சுக்கோங்களேன் கடந்து. இது எப்படி இருக்குமா, ஒரு மனுஷன் கண்ணாடியில் தன்னுடைய ஃபேஸை பார்த்து அப்படி கடந்து போனா அப்படி இருக்கும். என்ன ரூபன்றதே கிட்டத்தட்ட என்ன ஆயிரும்னா மறந்துடும்ன்றாரு. வாசிக்கலாம் யாக்கோபு 1:22 மற்றும் 23. யாக்கோபு 1:22 மற்றும் 23 வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு ஃபெமிலியரான சில வசனங்கள் இந்த அதிகாரத்துல கடந்து வரும். சகோதரரை கேட்கறதுக்கு யாரும் எப்படி இருங்க, தீவிரமா இருங்க, பேசுகிறதுக்கு என்ன பண்ணுங்க, தாமதம் பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இப்ப பாருங்க, கண்ணாடியில ஒரு மனுஷன் தன்னுடைய சுபாவ முகத்தை பாக்குறாரு, அங்கங்க கண்ணாடின்னு கேட்டாரு. அந்த முகத்தை பார்த்து அந்த மனுஷன் கடந்து போனோன்னு அந்த பிம்பம் என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். கிட்டத்தட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சத்தியம் கேட்டுட்டு சத்தியத்துக்கு உண்டான கிரியை நம்ம செய்யாம போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமையும் இப்படிதான் இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்கு பேப்டிஸ்ட் எடுத்துருக்கிறோம், என்ன பர்பஸ்க்காக சத்தியம் கேட்கிறோம் இல்லைங்களா. இப்ப வாரந்தோறும் சகோதரர்கள் நமக்கு எடுத்துட்டே தான் இருக்கிறாங்க, நம்மளும் கேட்டே இருக்கிறோம். இப்ப நேற்று மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம், சாதோக்கின் புத்திரன். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 2 கேரக்டர் கூட நம்ம எடுத்திருந்தோம். இந்த சாதோக்கின் புத்திரன் தான் கரெக்ட். அந்த 2 கேரக்டர் எடுத்து நம்ம யாருமா இருக்கணும்னு கூட நம்ம பார்த்திருந்தோம். இந்த வகையான சத்தியங்கள் தேவன் ஏன் நமக்கு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜஸ்ட் கேட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போவதற்கல்ல, அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குணாதிசயங்களும். அதனாலதான் பழைய ஏற்பாடு முழுக்க நமக்கு ஒரு படிப்பையா தேவன் கொடுத்திருக்கார். ஒருவேளை கடந்து போயிட்டோம்னா இந்த பிக்சர்ல நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உருவகம் என்ன சொன்னாருன்னா, காற்றுல அழிகிற அலையை போல நம்ம ஃபெய்த் மட்டும் 100% இல்லைன்னா இந்த பிரச்சனை. 2வது ஐஸ்வர்யவானுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க அப்படியே வளருவாங்க புல்லு மாதிரி. பேதுருல கூட இதே மாதிரி சொல்லியிருப்பார், அது அப்படியே வெயில்ல கருகி அந்த புல்ல இருக்கக்கூடிய பூ வந்து உதிர்ந்து போற மாதிரி அவங்க மகிமை என்ன ஆயிருன்னா போயிடும். 3வது உருவகம் இப்ப பாக்குற கண்ணாடி. 4வது பின்னாடியே நீங்க வசனத்தை கடைசி வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, சபையில் இருக்கக்கூடிய திக்கற்ற மற்றும் விதவைகளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் விசாரிக்கும். ஒருவேளை அப்படி விசாரிக்கல அப்படின்னா இந்த வகையான பாவம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு வரும். இதை ஏன் அங்க சொல்றாருன்னா, முழுக்க முழுக்க இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. அப்ப யூதர்களுடைய பிரமாணம்னு சிலது இருக்கும் பாருங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இப்போ யூதர்களா இருந்தா எதை வந்து ஃபாலோ பண்ணும், நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா கிரியை தானே. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்தா நமக்கு விசுவாசம் இருந்தா போதும்னு அநேக இடத்துல வசனம் பார்க்கணும். அப்ப ரேன்சம் மாத்திரம் விசுவாசா போதும், நியாயப்பிரமாணம் மாதிரி எந்த வேலையும் பெருசா செய்ய வேணாம்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு இருந்துப்பாங்க போல இருக்கு ஒருவேளை. அப்போ ஒரு தான் மென்ஷன் பண்றாரு, விசுவாசம் மாத்திரம் போதாது, அது பேஸு, அதுக்கு கிரியை வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல முதல் 11 அதிகாரம் வந்து விசுவாசத்தை பத்தி தான் பேசுவார். 12ஆம் அதிகாரத்துல அவர் எதை ஆரம்பிப்படுத்துறீங்களா, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்கள். அவரும் பின்னாடி பாயிண்ட்டுக்கு என்ன வருவாருன்னா கிரியைன்னு வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோதனைங்கிற ஒரு ஹெட்டிங்ல நம்ம பிரித்தோம். சோதனை வரும், பல பிரச்சனைகளை மாட்டுவோம். அப்படி பிரச்சனைகளை மாட்டும் போது விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முழு விசுவாசத்தோடு தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். கட்டாயம் அதோடைய அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா, அந்த ஒரு சோதனையில நம்ம பொறுமையை கற்றுக்கோன்னு போகும். ஸோ இதுல கான்ட்ரரியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னன்றது தான் ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம பார்த்துருந்தோம். தேவன்கிட்ட எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இல்லைன்னு பார்க்குறோம். அதே பாயிண்ட்டை சாப்டர் 2ல இப்போ என்ன பண்றாருன்னா அவர் ஆரம்பிக்கிறார். சாப்டர் 2க்கு நம்ம என்ன ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் மற்றும் கிரியைன்னு பார்க்குறோம். சாப்டர் 2ல என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லா யூதர்களும் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆகி வர்ற டைம் இந்த ஒரு ஸ்டேஜஸ்ல. இப்போ அங்க என்ன பிரச்சனைனா, சபையில ஒருத்தர் நல்ல மினுக்கான ஒரு வஸ்திரம்,
நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் எக்லீஷியா வர்றார். ஒருத்தர் வந்து ரொம்ப நார்மலா தரித்திரர் மாதிரி ஒருத்தர் எக்லீஷியா வர்றார். இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல மினுக்கான வஸ்திரம் போட்டு மோதிரம் போட்டு வர காஸ்ட்லியான ஆளை சேர்ல உட்கார வைக்கிறது நமக்கு புரியுற மாதிரி. ரொம்ப நார்மலா வரக்கூடிய ஒரு சகோதரனை கீழே உட்காருப்பா பாயில் அப்படின்னு பாயில் உட்கார வைக்கிற மாதிரி அங்கேயே ஆரம்ப காலத்திலேயே பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, தேவன்ட்டு இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த பக்கம் இருக்கிறவர் ஐஸ்வர்யவானு, அப்படின்னா பணக்காரருக்கு தனி ஒரு கவனமா. இன்னைக்கு நம்மளும் எக்லீஷா ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எக்லீஷால இந்த மாதிரி எந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் யாக்கோபு நிருபத்தின் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, பணம் அல்லது வந்து ஒரு பொருள் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் பெரியவர் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் சாதாரணவன் கிடையாது. எல்லாருமே ஒரே அழைப்பு, ஒரே விசுவாசம், ஒரே குடும்பம். அப்ப எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கணம் கொடுக்கணும். வாயில மட்டும் பேசுற விஷயம் இல்ல, செய்கையிலையும் காமிக்கணும் அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்றாரு. அது கூட வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2 அதிகாரம் 5 மற்றும் 6. யாக்கோபு 2 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். ஏன் இதை எழுதுறாருன்னா, தரித்திரரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஒருவேளை நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு பர்சனல் கேரக்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தேவன் நமக்கு அதான் சொல்லுறாரு இல்லைங்களா? ஒரு சில சகோதரர்களுக்கு நம்ம நல்ல கனம் கொடுத்தும், ஒரு சில சகோதரர்கள் நம்ம வந்து கனவீனப்படுத்தியும், அப்படி ஒருவேளை நம்ம மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, தேவன் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன தொழுது கொள்றீங்க? தேவன் சொல்றாரு, என்கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது, என்னுடைய குமாரன்ட்டையும் பார்ஷியாலிட்டி கிடையாது. அப்ப அதுக்கு கீழே சபை ஐக்கியமா வரக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் அந்த பச்சாபாதம்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்க கூடாது. அதான் அவர் சொல்றாரு, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், அடுத்து தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சோ எல்லாருக்கும் அந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கார். அடுத்தது, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். அப்ப அங்க என்ன பிரச்சனை இருந்திருக்குங்க? அங்க இருந்த சபைகளுக்குள்ள என்ன பிரச்சனை? இது ஒரு தனி சபைன்னு அவர் மென்ஷன் பண்ணல. அங்க இருக்கிற சகோதரர்கிட்ட பார்ஷியாலிட்டி இருந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, தரித்திரரை நீங்க என்ன பண்றீங்க? கனவீனம் பண்றீங்க. அடுத்தது, ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அப்ப ஐஸ்வர்யவான்கள் சபையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டாமினேட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டைரக்டான ஒரு கவுன்சிலிங்கா இருக்கும் இன்னைக்கு நமக்கு கூட. அப்ப பணம் வச்சிருக்கிறவங்க டாமினேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அடுத்தது, அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சபையில இருக்கிற பிள்ளைகள் எழுதும்போது, பணக்காரங்கனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா கெட்டு போறீங்க, உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருது அப்படின்னா இந்த வகையான ஐஸ்வர்யவான்களால தான் சொல்லி அவர் எழுதுறாரு. இங்க என்ன பாயிண்ட் நமக்கு தேவன் கத்துக் கொடுக்குறாருன்னா, எக்லீஷியால இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஈக்குவல் இல்லைங்களா? ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தினால ஒருத்தர் பணக்காரரா இருப்பார், ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தினால ஒருத்தர் வந்து எளிமையா இருப்பார். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது, எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒரே அழைப்பு தான், எல்லாருக்கும் ஒரே வகையான கனம் கொடுக்கணுங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா கற்றுக்கொள்ளணும். நம்ம பாக்குறோம். இது வந்து செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தொடர்ந்து அதுலயே 8 மற்றும் 9 வசனம். யாக்கோபு 2 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். என்ன சொல்றாருன்னா, ஏன் நியாய பிரமாணத்தை திருப்பி கோட் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிருபத்துடைய பேக்ரவுண்டே யாருக்கு எழுதுறாரு? சிதறி இருக்கிற 12 கோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கலாம், இது யூதர்கள் கிடையாது, நமக்கு தான். பட் இது எழுதப்பட்ட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க யூத கிறிஸ்தவர்கள் சிதறி இருக்காங்க, அவங்களுக்கு எழுதுறாரு. அதான் சொல்றாரு, நீங்க ஒருவேளை பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க எக்லீஷியால் அப்படின்னா, பாவம் செய்து மீறினவர்கள் என்று என்ன பண்ணுவீங்க? நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள். மேல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னதுதான், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. பாருங்க, இந்த யாக்கோபு நிருபத்துல 2 ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம். ஒண்ணு மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துடைய நிறைய வசனத்துடைய கரு இதுல இருக்கும், அவர் சொன்ன எல்லா டாக்டரினுடைய தாற்பரியம் இதுல இருக்கும். அதே போல நீதிமொழிகளுடைய பாயிண்ட் ரெஃபர் ஆகும். இங்க செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து கொடுத்த 2 பிரமாணத்துல முக்கியமான ஒரு பிரமாணம், உன்னை போல நீ என்ன பண்ணு, பிறனையும் நேசிங்கிற ஒரு ராஜரீக பிரமாணம். ஒருவேளை நம் ராஜாக்களா போகணும் அவருடைய ராஜ்யத்தில் அப்படின்னா இந்த பிரமாணத்தை என்ன பண்ணும்? இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த யாக்கோபு நிருபத்தில் இருக்கிற செகண்ட் சாப்டர் இருக்கிற உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன், நம்ம புரியிருக்கேன். நான் சபையில ஒரு பணக்கார சகோதரன் நல்லா பார்த்து, ஒரு தரித்திரர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சகோதரரை ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்குள்ள என்னன்னா பார்ஷியாலிட்டி, கரெக்டா இல்லைங்களா? அப்ப பார்ஷியாலிட்டியில என்ன பாயிண்ட் அடி வாங்கும்னா, உன்னை போல்
அப்போ நம்ம எப்படி ஒருத்தரை பாக்குறோமோ, ஒருத்தரை கிறிஸ்துவ பாக்குறோமோ, இன்னொருத்தையும் அப்படிதான் நம்ம பார்க்கணுங்கிற பாயிண்ட் இங்க அடி வாங்குது. அப்படி அடி வாங்கும் போது என்ன சொல்றாருன்னா, மீறினீங்கன்னா அது பாவம், பாவத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ வரணும், அது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கொடுத்துருன்ற ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். தொடர்ந்து அதுல இன்னும் விசேஷமா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துடைய கற்பனைகளை கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணத்துல பார்ஷியாலிட்டி பார்க்க முடியுமா? 10 பிரமாணம் இருக்கு பேஸ். அவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயான்னு எழுதியிருக்குது, கொலை செய்யாம போயிடுற. விபச்சாரம் பண்ணாதேன்னு எழுதியிருக்கு, விபச்சாரம் பண்ணிடுற. இப்படி முன்ன பின்ன வச்சுக்கலாமான்னா முடியாது. ஒண்ணு கீழ்ப்படிஞ்சா எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் அந்த கோட்டிங் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. நம்மள வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது. கரெக்ட் தானுங்க. இது யாக்கோபு நிருபத்துல அங்கேயும் சிதறடிச்சிருந்தாங்க, அங்கேயும் சில பஞ்சங்கள் இருந்துச்சு எருசலேம் சபையில எல்லாம் நம்ம பாக்குறோம். அவங்க இதை பேஸ் பண்ணி அங்க எழுதுறாரு. நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம ஐக்கியத்துல தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எங்க வேணா இருந்துட்டு போகட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும் இல்ல எந்த ஊரா இருக்கட்டும், ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, இதை டைரக்டா எடுத்துக்கலாமா? டைரக்டாவும் எடுத்துக்கணும். பட் டைரக்டா ஒரு சில காரியங்கள் நம்ம பூர்த்தி பண்ணிடுறோம். ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி கேசஸ் வருது. நீங்க ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். கிறிஸ்துவோடைய சத்தியம் கிடைக்காம யாராவது இருக்கிறத பார்த்தாலும் சரி, அல்லது நேரடியாவே உங்களுக்கு சாப்பாடு இல்லாம வஸ்திரம் இல்லாம இருந்தாலும் சரி. அடுத்தது, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நம்மள ஒருத்தர், இப்ப நான் அந்த சகோதரனை பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் இல்ல, அவங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னு நல்லா எனக்கு தெரியுது. அவங்கள நான் பார்த்துட்டு என்ன நான் சொல்றேன்னா, வாசிக்கும், நீங்கள் சமாதானத்தோட போங்க. நல்லா கை கொடுத்து பேசிட்டு, அந்த சகோதரருக்கு பல பிரச்சனை நல்லா தெரியுது. அவருக்கு பினான்சியலா பிரச்சனை, அவருக்கு சத்தியத்துல பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியுது. நான் அவர்கிட்ட நல்லா கை கொடுத்து சந்தோஷமா சிரிச்சு பேசுற மாதிரி பேசிட்டு, அப்படியே ரொம்ப சந்தோஷம், சரிங்க சார் நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஒரு நீடோட இருக்கிற ஒரு சகோதரன் நம்ம கிட்ட அந்த எதிர்பார்ப்போட நிற்கும் போது, அந்த 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 ஒரு எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணாம போயிட்டோம்னா அது எவ்வளவு மனவேதனையா இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் சமாதானத்தை போங்கள். அடுத்தது, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும், குளிர் காய்ந்து பசி வசனம் சொல்லுது. அவர் சாப்பாடு இல்லாம தாங்க என்ன பண்றாரு, பார்க்கவே வர்றாரு. அடுத்தது, சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பேச்சு மாத்திரம் கிடையாது இல்லைங்களா, இது எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்க, கிரியை கட்டாயம் மஸ்ட். அதான் அந்த செகண்ட் சாப்டருடைய பாயிண்டே கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா, அங்க கிறிஸ்துவோடைய அழைப்புல யாதொரு மாறுதலும் இல்லை. ஆனா சபையில என்ன பண்றாங்கன்னா, பணக்காரங்களை ஒரு மாதிரியும் ஏழைகளை ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அங்க கிரியை வேறுபடுது. இங்கே என்னன்னா, ஒரு நீடு இருக்கிற ஒரு சகோதரனுக்கு தன்னுடைய நீடை ஃபுல்ஃபில்மெண்ட் முன்னொரு சகோதரன் பண்ணாம கை கொடுத்து கட்டி பிடிச்சி சோதரன் சொல்லி சந்தோஷமா அனுப்பிச்சுட்டு போட்டு நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல சாப்பிடுங்க சமாதானமா இருங்கன்னு சொன்னா, அந்த சகோதரன் இப்படி நம்ம பண்றதுனால என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் ஆரம்பிப்பாரு இல்லைங்களா, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கு, அந்த பாயிண்ட் ஆரம்பிச்சு இந்த செகண்ட் சாப்டர்ல ஒரு உதாரணங்கள் 3 உதாரணங்களை யாக்கோபு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்டு போன தேவதூதர்கள். விசுவாசம் பேசுறமே இல்லைங்களா, விசுவாச கிரியை இல்லைன்னா அது என்னவா இருக்கும், செத்ததா இருக்கும். ஏன்னா பிசாசுகளும் என்ன பண்ணுது, விசுவாசம் நடக்குது. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன் ஆனா கிரியை என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பிசாசுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு. அப்ப அதான் அவர் சொல்ல வர்றாரு. டைரக்டா ஓப்பனாவே என்ன பண்றாருன்னா, யாக்கோபு அங்க வெளிப்படையா திட்டுறாரு அங்க இருக்கிற சகோதரர்களை. இன்னைக்கு நம்ம திட்டுற மாதிரி தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசம் மாத்திரம் பத்தாது, கிரியை வேணும். இதுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து 2 உதாரணத்தை எடுக்கிறார். ஸோ இந்த பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ் ஆகட்டும், நியாயப்பிரமாணம் ஆகட்டும், யூதர்களுக்கு எழுதினதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது தான் இதை யார்தான் எழுதியிருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரனாகிய யாக்கோபுன்னு சொல்லி. ஸோ 2 உதாரணத்துல முதல் உதாரணம் அவர் யாரை ஆரம்பிக்கிறாருன்னா, ஆபிரகாமி ஈசாக்கி சொல்ல வர்றார். இப்ப ஆபிரகாம் கிரியை செஞ்சாரா இல்லையா? ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆனாங்கிறது கரெக்ட் தான்ப்பா. அவர் எழுதுறாரு, கத்தி எடுத்து ஈசாக்கு கழுத்துல வச்சாரா இல்லையா, அது கிரியை தானே. அப்ப கிரியை இருந்தாதான் விசுவாசத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரெடிட், ஒரு வேலிடிட்டிங்கிறத ஆபிரகாமுடைய உதாரணத்தை முதல்ல சொல்றாரு. ஸோ இது பழைய ஏற்பாடு ரெஃபரன்ஸ். இன்னொரு ரெஃபரன்ஸ் இதே 2ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ராகாப் இல்லைங்களா. ராகாப் என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 வேவுக்காரர் அவன் 2 வேவுக்காரரை வேற வழியா அனுப்பிச்சாங்க இல்லைங்களா. ராகாப்புடைய ஃபெய்த்து வெறும் ஃபெய்த்தா இல்ல கிரியை பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. செகண்ட் சாப்டருடைய டிபேட் என்னன்னா, விசுவாசம் மாத்திரம் இல்ல கிரியே வேணும். வெறும் விசுவாசம் மாத்திரம் வச்சிருந்தோம்னா நமக்கும் கெட்டுப்போன தேவதூதர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ சாப்டர் 1ல என்ன பார்த்தாங்க, நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே ரொம்ப சுருக்கமா பார்த்துட்டு இருக்கோம் கண்டென்ட்டை.
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சோதனை பேஸ் பண்ணி அதுல ஃபெய்த் எப்படி இருக்கணும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் படிச்சுட்டு அது கடைபிடிக்காம போனா கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் சாப்டர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் கிரியைங்கிற ஹெட்டிங்ல பாக்குறோம். இங்க எதை ஆரம்பிக்கிறாருன்னா சபையில நமக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, வெளியரங்கமா இருக்காது, கட்டாயம் இருக்காது இல்லைங்களா. இப்ப நான் இருக்கேன்னா நான் எல்லாரும் ஈக்குவலா பாக்குற மாதிரி நடிச்சிருவேன், ஆனா என்னுடைய இருதயத்துல என்ன இருக்கும், ஏதோ ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். இங்க பேசக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே மைண்ட், இங்க வந்து வெளியரங்கமா பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அப்ப பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி இல்லாம நம்ம சபையில இருக்கணும். அதுதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பார்ஷியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அன்பின் பிரமாணமே நமக்குள்ள என்ன ஆகலைன்னா செயல்படல. அப்படி அன்பின் பிரமாணம் செயல்படலைன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின்படி உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னா நமக்கு அன்பின் பிரமாணம்ட்டு 3 கேரக்டர் சொல்றார். ஒரு கேரக்டர் ஒன்லி ஃபெய்த், கெட்டு போன தேவதூதர்கள், கிரியை இல்லை. மீதி 2 கேரக்டர் ராகாப் மற்றும் ஆப்ரஹாம், அவங்க ஃபெய்த்தும் இருந்துச்சு பிளஸ் கேரக்டர் இருந்துச்சு. ஸோ கேரக்டர் இல்லாம வெறும் ஃபெய்த்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த செகண்ட் சாப்டர் அவர் என்ன பண்ணார்னா கன்க்ளூட் பண்றார். யாக்கோபு நிருபத்திலே ரொம்ப ஃபேமஸான சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. கேரக்டர் ஸ்டடினாவே இந்த 3rd சாப்டர் வரவே வராது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சப்ஹெட்டிங் போட்டிருக்கேன்னா நாவுன்னு போட்டிருக்கேன், ஏன்னா இந்த சாப்டர்ல அதை குறித்து தான் டீல் பண்றாங்க. சோ முதல்ல வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாருக்கு வந்துடுறாரு, யாரெல்லாம் வந்து போதகம் பண்றோமோ இல்லைங்களா, ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இங்க சொல்லக்கூடிய உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாகன்றது ஸ்பீக்கர்ஸ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்ப என்னன்னா இங்க சொல்லக்கூடிய பாயிண்ட், ஒன்ன நீங்க சொல்லிட்டு அதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய பாவம் ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து சகோதரர்கள் பாடம் நம்ம எடுக்கிறோம், பாடத்துல சில பேருக்கு சில ஆலோசனைகள் சொல்றோம், அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கலைன்னா கட்டாயம் யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நமக்கு இருக்கு. அந்த ஆங்கிள் சொல்றார். அதே போலதான் ஞானஸ்தான பாயிண்ட் நீங்க கம்பேர் பண்ணுங்க. கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், கொடுத்த கமிட்மெண்ட்டை மீறினா அதுவும் இதுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் எல்லாருடைய சந்தோஷத்துக்கு இணங்க அது ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருந்தா ஜனங்களுக்கு ரீச் ஆகுது. அவங்க தான் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்குற சகோதரர்களாகிய எல்லாரும் சொல்லி கொடுத்த கருத்தின்படி இல்லை அப்படின்னா கட்டாயமா ஒரு நியாய தீர்ப்பு இருக்குங்கிறதையும் அவர் அங்க சொல்லிடுறார். அடுத்தது 2வது வசனம் வாசிக்கலாம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆமா, வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன் இதே வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள் என்ன பண்றோம்னா தவறுறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சோ ரொம்ப முக்கியமான கோர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல, நம்ம சாகருக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்து படிச்சாலும் நமக்கு இது பாயிண்ட் புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மனுஷனுடைய சரீரத்திலேயே அடக்க முடியாத ஒரு அவயத்தை குறித்து அவர் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால், சொன்னா என்ன பண்ணிடணும், கமிட்மெண்ட் கொடுத்தா பண்ணிடணும். ஒருவேளை தவறுட்டா அவங்க யாரா இருக்க முடியாதான், பூரண புருஷனா இருக்க முடியாது. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே என்ன பண்ணணும், அடக்கி கொள்ள முடியும். ஸோ இது புரியறதுக்காக அவர் டைரக்டா உதாரணத்துக்குள்ளே போயிட்டார். ஃபர்ஸ்ட் உதாரணம் என்னன்னா, பாருங்கள் குதிரை, பாருங்கள் குதிரை இல்லை, குதிரையே என்ன பண்ணுங்க பாருங்க. ஸோ ஒரு எப்படி குதிரையை ஓட்டி தான் டிரைவ் பண்ணும்போது அந்த குதிரைக்கு என்ன போட்டிருக்குன்னா கடிவாளம் போட்டிருக்கோம். அந்த கடிவாளத்தை பிடிச்சி அவர் எந்த பக்கம் அசைக்கிறாரோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த முழு குதிரையுடைய உடம்பு என்ன ஆகும், கரெக்டா அந்த பாத்துல என்ன ஆகும்னா போகும். அப்போ ஒரு சின்ன கடிவாளம் பெரிய குதிரையை கூட என்ன பண்ணிருதுன்னா ஈஸியா அடைக்கிறது கொண்டு போகுது. குதிரையும் பாருங்க அப்படின்ட்டு 2வது கப்பலை பார்க்க சொல்றாரு. கப்பலுடைய ஸ்டேரிங் ஒரு சின்னதுதான், சுக்கான்னு இருக்கும் இல்லைங்களா, பழைய லாங்குவேஜ். கப்பலுடைய ஸ்டேரிங் ரொம்ப சின்னது, ஆனா கப்பலுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா பலாயிரம் டன்ஸ். அவ்வளோ எடை கொண்ட ஒரு கப்பல், முழு சரீரம் தான் கப்பலுக்கு. அந்த சரீரத்தை ஒரு சாதாரண ஸ்டேரிங் என்ன பண்ணுது, அழகா கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு வந்துடுறார். வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கரெக்ட் தானுங்க. அப்படியே நாவானது, இந்த வசனம் எப்போ படிச்சாலும் பாத்தீங்கன்னா அது நல்ல ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ப்ராஃபஸி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா நமக்கே சொல்ற மாதிரி இருக்கும். நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவர்கள் என்ன பண்ணும்,
பேசும். அப்போ முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் எங்க இருக்கு? அப்போ நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றத நான் சொல்றது நம்மளை, இப்போ நான் இருக்குன்னா நான் என்ன தான் பார்க்கணும், நான் இன்னொரு சகோதரன் பார்த்துக்கூடாது. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நம்ம பேசுற பேச்சை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சல. ஏன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய பேச்சு எங்கிருந்து வருது? மைண்டு இல்லைங்களா? இருதயத்தின் நிறைவு என்ன பண்ணும்? வாய் பேசும். இங்க சொல்றாரு சிறிய அவையும் தான், ஆனா பேச்சால என்னது? பெருமை. இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பைபிள் இருக்கு, கரெக்டா இல்லைங்களா? தானியேல் புஸ்தகத்துல பார்ப்போம், அந்தி கிறிஸ்து பாடத்துல 42 மாதம் அளவுக்கும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அது பெருமையானவர்கள் என்ன பண்ணுச்சு? கிட்டத்தட்ட ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சத்தியம் அறிந்திருந்தும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தோம் அப்படின்னா தேவன் சிம்பிளா சொல்லிடுவாரு, அப்பாலே போங்க இல்லைங்களா? கர்த்தாவே கர்த்தாவேன்னு கதறினாலும் உங்களை நான் எனக்கு அறியேன். கிட்டத்தட்ட அந்தி கிறிஸ்து அமைப்புக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு இல்லைங்களா? நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையை தான் பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டு என்ன பண்ணிருதுன்னா கொளுத்திருது. தொடர்ந்து வாசிங்க. 6ஆம் வசனம், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி பிடிக்கிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சோ ரொம்ப முக்கியமான இந்த தேர்ட் சாப்டருடைய பாயிண்ட்ல நாம் பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களை போய் என்ன பண்ணுதான்? புண்படுத்துது. இப்ப நாவும் நெருப்பு தானா? இப்போ நெருப்பு இன்னொருத்தங்க மேல போட்டா என்ன ஆகும்? அப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒருவேளை ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ காயப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இப்போ நான் இருக்கிறேன், ஒரு சகோதரன் கிறிஸ்துவுக்காக நல்லா ஓடிட்டு இருக்காரு, டிரான்ஸ்பரண்டா இருக்காரு கிறிஸ்துவுக்காக, விட்டா நாளைக்கு சபை அவர் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். நான் அவர் ஏதோ ஒரு வகையில காயப்படுத்திடுறேன், காயப்படுத்திட்டே இருக்கிறேன். இப்போ அந்த சகோதரனுடைய உள்ளம் ஒருவேளை பொங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட ஒரு முறை மன்றாடுச்சுன்னா அதனுடைய ரத்தப்பள்ளி யார் கையில தேவன் வாங்குவார்னா அவர் சொல்றாரு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் வேர்ட், சில விஷயங்கள் கேஷுவலா பேசுவோம், சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நம்ம பெருமையா சொல்லிடுவோம் தெரியாம. நீங்க என்ன சொல்றாருன்னா என்ன பேச்சு பேசினாலும் இந்த பேச்சுக்கு ஒரு நாள் என்ன கொடுக்கணும்? கவுண்ட் கொடுக்கணும். நம்ம புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு ஊமை கூட பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தாளந்து என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு போனாரு. அதுல கடைசியா ஒருத்தர் வந்தாரு, என்ன பண்ணாரு? அவர் சும்மா இருந்தா கூட சரிப்பா நீ வெயிட் பண்ண, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன், ரெக்கார்டு எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். வந்தோடனே ஆண்டவரே நான் ஒரு வேலையும் செய்யல, நீர் விதைக்காதவரை அறுக்கிறவரும் வைக்காத எடுக்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷன் பேசினோடனே நீ பேசினல உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை என்ன பண்ற? கிட்டத்தட்ட இந்த நாவு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீமா தான். நம்ம எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் பர்ஃபெக்டா தான் இருக்கும். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள், அதாவது சத்தியமாகட்டும், நம்முடைய கிரியைகள் எல்லாமே கரெக்டா இருக்கும். எங்க தவறுவோன்னு பாத்தீங்கன்னா பேசக்கூடிய பேச்சுல. அப்போ பிரதர் யாராலையுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? யாக்கோபு சொல்றாரு முடியாது. சோ அதுக்கு உதாரணம் தான் என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஊரும் பிராணிகள், பறவைகள், விலங்குகள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் மனுஷ சுபாவத்தால என்ன பண்ணப்பட்டிருக்கு? கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப தானியேல் சிங்க கபில போட்டாங்க, சிங்கம் அமைதியா இருந்துச்சா இல்லைங்களா? இப்ப மனிதனுடைய சுபாவம் ஒரு சில விலங்குகளுடைய கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா அது அமைதிப்படுத்துது. ஜூல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரைன் பண்ணி வச்சிருப்பான், சிங்கம் அங்க போயிட்டு இருக்கும் ஆனா ஒண்ணுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி மனுஷனால அடக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை உலகத்துல. எல்லாத்தையும் மனுஷன் கண்ட்ரோல் பண்றான், கரெக்டா இல்லைங்களா? எக்ஸப்ட் எது அப்படின்னா நம்முடைய வாசிக்கலாம். அதுல 8 மற்றும் 9 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடக்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்போ கிளியரா சொல்றாரு, அதான் வசனமே இருக்கே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அடிக்கடி அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம். அப்போ இங்கிருந்து ஒரு சகோதரனை தவறா சொல்லிட்டான் அப்படின்னா பாம்பு விஷம் கொட்டின மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது என்னைக்காக என்ன பண்ணும்? அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணா ஸ்பாயில் பண்ணிடும். அதனாலே நாம் பிதாவாகி தேவன் என்ன பண்றோம்? இது நம்ம அடிக்கடி பார்க்குற பாயிண்ட் தான். சப்ஜெக்ட் நடக்கும் போதும் சரி, அல்லது நம்ம சப்ஜெக்ட் பேசும்போதும் சரி, ஆராதனையில் கலந்து கொள்ளும் போதும் சரி, சகோதரர்களோட பார்க்கும்போதும் சரி, கம்ப்ளீட்டா நம்மள மாதிரி நம்மளாம் பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒன்ஸ் அந்த பார்ட்டை கடந்து ஒரு 1 hour அந்த பக்கம் நம்முடைய லைஃப்பை எடுத்து கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் எந்த வாய் ஒரு தேவனை துதிச்சு பாடிச்சோ அதே வாய் அந்த பக்கம் ஒரு சகோதரர் பார்த்து அவங்கள பத்தி தெரியுங்களா,
அவங்க இப்படி, இவங்களை பத்தி தெரியுங்களா, இவங்க தேவையில்லாதெல்லாம் பண்றாங்க, ஏதோ ஒன்று பேச ஆரம்பிப்போம் இல்லைங்களா. இந்த பேச்சு தான் ஒரு நாள் நமக்கு சரியான ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும்னா கொண்டு வருன்றாரு. ஸோ இங்க தொடர்ந்து நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னா சில உதாரணங்கள் நமக்கு சொல்வார் புரியுற மாதிரி. ஒரே ஊற்றுக்கண், ஒரே ஃபவுண்டன், அதுல இருந்து 2 வகையான டேஸ்ட் கொடுக்குற மாதிரி வாட்டர் வருமா அப்படின்னா அவர் சொல்லுவாரு கட்டாயம் நேச்சுரலா என்ன ஆகாதுன்னா வராது. அப்ப நம்மளும் அந்த மாதிரி தான் தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்று புது சிருஷ்டியா இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரே வகையான கேரக்டர் தான் வரணுமே தவிர ஒண்ணு தேவனை துதிக்கணும், இல்லைன்னா தேவனை விட்டு போயிடணும். பட் தேவனையும் துதிக்கிறோம், மனுஷனையும் என்ன பண்றோம், சபிக்கிறோம். ஆனாலும் அல்ல, கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது திராட்சை செடி, திராட்சை கொடி அத்தி பழம் கொடுக்குமா? இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கு, கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கு. அத்தி மரம் திராட்சை பழம் கொடுக்குமானா பை டிஃபால்ட்டாவே பை நேச்சுரலாவே இது நடக்கவே நடக்காது. இப்போ இது நடக்கவே நடக்காத காரியத்தை நமக்கு சொல்றாரு. அப்புறம் ஏன் நம்மடி கேட்கிறாரு, நீங்க மனுஷனை சபிக்கிறீங்க தேவனை? புது சிருஷ்டின்னு ஆயிடுச்சு. புது சிருஷ்டினா தேவனை துதிக்கும், புது சிருஷ்டிகளை கனப்படுத்தும். நம்ம என்ன பண்றோம்னா தேவனையும் துதிக்கிறோம், புது சிருஷ்டில என்ன பண்றோம்னா சில விஷயத்துல சபிக்கிறோம். ஸோ இந்த வகையான சபிப்புக்கு தான் உதாரணம் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டன் கொடுக்குறாரு. அடுத்து வந்து இந்த உதாரணம் தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவேளை நம்ம ஞானின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா சொன்னபடி என்ன பண்ணிடணும், நடந்துடணும். வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நமக்கே வந்துடலாம் டைரக்டா. நம்மள யாராவது ஞானி விவேகின்னு ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிறேன் அப்படின்னா, இது நினைக்க கூடாது, தப்பு தான். நினைச்சுக்கிறேன் அப்படின்னா இப்ப அடுத்து சொல்ல வர பாருங்க. அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நீ அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா கேரக்டர்ல என்ன பண்ணுச்சு, கேரக்டர்ல என்ன பண்ணியாரு காமிச்சிருப்பா. அடுத்தது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்ம இருதயத்துல மத்தவங்களை பத்தி தவறான எண்ணம், ஒரு கசப்பான வைராக்கியம் இருக்கு அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுல பெருமை பாராட்டாதிருங்கள். அடுத்தது சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க. இப்ப தேவனுடைய பார்வையில பொய்ங்கிறது பெரிய பாவமா சின்ன பாவமா? இது அனனியா சபீரால் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. தேவனுடைய திட்டத்துல பாவத்துல கேட்டகரி கிடையாது, அது தேவனுடைய கிருபையை பேஸ் பண்ணி இருக்கு. அதை நம்மளால பிடிக் பண்ண முடியாது. இங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மள ஞானி விவேகி நம்ம ஒருவேளை சொல்லிக்கிறோம் அப்படின்னா சொல்றபடி நீங்க என்ன பண்ணிருங்க, நடந்துருங்க. ஒருவேளை நடக்கல அப்படின்னா அப்படி நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. சொன்னா சத்தியத்துக்கு விரோதம் என்ன ஆயிருன்னா பொய்யா மாறிடுன்றாரு. ஸோ இதுதான் 3rd சாப்டருடைய கோர் கண்டென்ட் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவேளை நம்ம ஞானி அப்படின்னா ஞானம் எங்கிருந்து வந்திருக்கணும்? ஒருவேளை தேவன் கிட்ட இருந்து நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குன்னா நம்முடைய கேரக்டர் இப்ப நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே புது சிருஷ்டி தான். பேப்டிஸ்ட் எடுத்து நம்ம எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ தேவன் கிட்ட இருந்து வர ஞானம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம கேரக்டர் இப்ப எப்படி இருக்குன்றத பாருங்க. முதலாவது சுத்தமுள்ளதாயும், ஃபர்ஸ்ட் சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமும் உள்ளதாயும். சோ இந்த கேரக்டர் எல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், இரக்கத்தாலும் எப்பொழுதும் நல்ல கேரக்டராலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அந்த பாயிண்ட் கொண்டு வந்தார் திருப்பி. பச்சாபாதம் இல்ல, மாயமற்றது அப்படின்னா ஆக்டிங்கே கிடையாது. இருதயத்துல என்ன இருக்கணுமோ அதுதான் நம்ம கேரக்டரா காமிக்கணும்ன்றாரு. தொடர்ந்து வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சோ நீதியான கனியானது சமாதானத்தை யார் நடப்பிக்கிறாங்களோ, யார் நடந்து காமிக்கிறாங்களோ அவங்களால சமாதானத்தில் என்ன பண்ணுதுன்னா விதைக்கப்படுது. அப்ப அந்த விதை திரும்பி என்ன ஆகும், ஒரு கொடியாகும், ஒரு கனியாகும். சோ நடந்தா அந்த மாதிரி நடக்குன்றார். ஏன்னா நம்ம வாங்கின ஞானம் யாருக்கிட்ட இருந்தேன்னா அப்பா கிட்ட இருந்து. இந்த வசனத்தை மாத்திரம் நம்முடைய மூத்த சகோதரர் தனியா ஒரு பாடமாவே எடுத்திருக்காரு, எழுதியிருக்காரு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஃபர்ஸ்ட் பியூர், சுத்தமா இருக்கும். ஒருவேளை நம்ம தேவன்ட்டு ஞானம் வாங்கியிருக்கோம் புது சிருஷ்டிகள்லாம், நம்ம சுத்தமா இருக்குமான்னு அனலைஸ் பண்ணும். ரெண்டாவது சமாதானம், நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கா சத்தியத்துல அனலைஸ் பண்ணும். சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளாம் என்ன பண்ணும், இருந்திருக்கணும். பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம ஆக்டிங் என்ன பண்ணிருக்கூடாதுன்னா, ஆக்டிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் பரிசேயர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் பார்க்கலாம். ஸோ 3வது அதிகாரத்துடைய கோர் பாயிண்ட் என்னன்னா,
நாவு. இதை குறித்து இன்னும் டீட்டெயில் தேவைப்படாது, நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ல படிச்சிட்டோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. குதிரையை கடிவாளம் போட்டு அடக்கி மனுஷன் அழகா கையாளுறான், கப்பல் அழகா ஸ்டேரிங்ல என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்றான். ஆனா நாவை மட்டும் அடக்கலைன்னா ஒரு காட்டை என்ன ஆயிடும், ஒரு சின்ன நெருப்பு கொளுத்துற மாதிரி. ஸோ இதே நாவல தேவனை துதிக்கிறோம், இதே நாவல மனுஷன் என்ன பண்றோம், சபிக்கிறோம். சகோதரரே இப்படி இருக்க அப்படி இப்படி இருக்கல் ஆகாதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னு எழுதுவார். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் சோதனை, செகண்ட் சாப்டர் கிரியை மற்றும் விசுவாசம், அதுல பழைய ஏற்பாடோட எக்ஸாம்பிளா கொடுத்தா. தேர்ட் சாப்டர் ரொம்ப ப்ராக்டிக்கலா சொன்னா செஞ்சிருங்க. ஏன்னா நாவு தான் எல்லாத்துக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறாரு. 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதே நாவை குறித்து தான் பழைய மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து சொல்லுவார். நமக்குள்ள ஏன் சண்டை வருது, விரோதம் வருதுங்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள. இப்ப எனக்கும் ஒரு சகோதரருக்கும் சத்தியத்தின் நிமித்தமா விட்டுருங்க, டாக்டரின் வயசுல விட்டுருங்க, டாக்டரின்லாம் கரெக்ட். ஆனா எனக்கும் ஒரு சகோதரனுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, மனஸ்தாபம் வருது, கசப்பு வருதுன்னா எதனால வருது? இந்த வசனம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். பிசாசு இல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்கிரியைகள் இல்லைங்களா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இச்சைகள் அப்படின்றாரு. வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய ஏதோ ஒரு இச்சையினாலதான் நமக்குள்ள விரோதமும் சண்டையும் யுத்தம் என்னது பாத்தீங்கன்னா சபைகள்ல ஜனங்களுக்குள்ள நமக்குள்ள வருதுன்னு பாக்குறோம். இது ஏன் வருதுன்னு பர்டிகுலரா யாக்கோபு சொல்றாருன்னா இதுக்கு மேலேயே ஆரம்பிச்சுட்டாரு இந்த பாயிண்ட். பிரச்சனை எங்க? அந்த இதே நாவனால தேவனை துதிச்சுட்டு இதே நாவனால இன்னொரு சகோதரனை பத்தி போய் குறை பேசணும் அப்படின்னா கட்டாயமா அங்க என்ன நடக்கும்னா சண்டை வரும் இல்லைங்களா, யுத்தங்கள் வரும். யுத்தம்னா பெரிய யுத்தம் இல்லை, ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும். காரணம் நம்முடைய சுய இச்சை தான் அது காரணம் ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து அதுலயே 4வது வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா தமிழ்ல விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் அப்படின்னா இச்சை எப்போ வரும்னா ஏதோ ஒரு வகையில உலகத்தை சார்ந்து இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில தேவனை சார்ந்து இருக்கிறாங்க. உலகத்தை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா பைபிள் நம்ம கொடுக்குற பேர் என்னன்னா விபச்சாரரே விபச்சாரிகள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சிம்பிளா ஒரு கோட் பண்றார், தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சிருங்கன்றார். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சோ நம்ம சம்டைம்ஸ் ஆப்போசிட்டா பண்ணுவோம். தேவனுக்கு எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு என்ன பண்ணுவோம்? சரி நான் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா தேவனுடைய பிரமாணமே பாத்தீங்கன்னா நம்ம சாத்தானுடைய கேரக்டர் குறித்து நம்ம படிச்சிருக்கோம். நன்மையை தீமை என்றும் தித்திப்பை கசப்பு என்றும் இல்லைங்களா, ஆப்போசிட்டா அந்த மாதிரி தான். இந்த வசனம் கூட சம்டைம்ஸ் ரிவர்ஸ்ல பாத்துருவோம். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது. எப்ப ஒரு சகோதரர் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கல, அதெல்லாம் பண்ண முடியாதுன்றது. அது எப்படி நாங்க பண்றோம்? இது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது, பிசாசுக்கு கீழ்ப்படி. நமக்கு ஒரு சுய யோசனை வரும், உடனே இதுதான் கரெக்ட், என்ன பண்ணும், இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ் இப்படி போச்சு அப்படின்னா இந்த வண்டி கரை சேராது. அவர் சொல்றாரு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான். பிசாசுன்றது எங்க பழைய மனுஷன் தான். தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ஓபன் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி அடிக்கவே முடியாது. பாவிகளே உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க. எங்க ஒரு சபைக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க ஒரு நிருபம் ஒருத்தர் எழுதுறாருன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்க இருக்கிற சகோதரர் எப்படி இருக்காங்க, நீங்க இந்த சபைக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணி, இதெல்லாம் நம்ம நிறைய நிருபத்துல பார்த்திருக்கோம். சில நிருபத்துல கலாத்தியர் இந்த நிருபத்துல பாத்தீங்கன்னா ஓப்பனாவே திட்டுறாரு. ஏன் அப்படின்னா அந்த புது சிருஷ்டி மோசமா போயிடக்கூடாது, அந்த புது சிருஷ்டி சபையா மாறணுங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த வகையான சகோதரர்கள் கொடுக்குற எச்சரிப்பு. என்ன சொல்றாருன்னா பாவிகளே போய் உங்க கையை முதல்ல என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. அடுத்தது சோ டபுள் மைண்ட் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போய் உங்க மைண்ட பரிசுத்தமாக்குங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் என்ன பண்ண மாட்டான் என்றார். இப்ப அடுத்தது ஒரு சகோதரருக்கு விரோதமாக நம்ம இன்னொரு சகோதரன் குற்றம் சாட்டலாமா? அக்கார்டிங் டு யாக்கோபு நிருபம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயாகில் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். அந்த கடைசி வார்த்தை மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம என்ன ஆயிடுவோமா, அன்பின் பிரமாணத்துல நம்ம இருக்கிறோம்.
அன்பின் பிரமாணத்தின்படி இப்போ பிரமாணத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் தேவன் நிர்ணயிச்சிருப்பார். நம்ம ஒரு சகோதரரை வந்து விரோதமா பேசி தன் சகோதரரை குற்றப்படுத்தணும் அப்படின்னா அந்த பிரமாணத்துக்கு நம்ம யாரும்? இது புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? இப்போ 2 கைதி இருக்கிறாங்க ஜெயிலில். யாருங்க? 2 கைதி ஏதோ ஒரு தவறு பண்ணி ஜெயிலில் போயிட்டாங்க. ஒரு கைதி இன்னொரு கைதிக்கு அவர் தூக்கில் தான் நீங்கள் போடணும்னு சொல்லி நியாய தீர்ப்பு கொடுத்தா அப்படி இருக்கும். இப்போ கண்டிஷன் நம்ம அப்படிதான். நம்ம எல்லாருமே ஸ்டில் இன்னும் பூரணமாகாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். இப்போ நாமளே மோசமா இருக்கிறோம். மோசமா இருக்கிற நம்ம இன்னொரு சகோதரனை பார்த்து அவர் எப்படி அப்படி பண்ணலாம், அவர் எப்படி இந்த பிரமாணத்தை மீறலாம், அவர் எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லி அநேக விஷயங்கள் விரோதமா பேசி குற்றம் சாட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வசனம் படி பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவம், நம்ம அன்பின் பிரமாணத்தை ஃபுல் பண்ணி முடிச்ச ஒரு ஆளாகவும் நம்ம இயேசு கிறிஸ்துவா இருந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதுதான் இந்த வசனம் வேற மாதிரி சொல்லுது. நீங்க நியாய பிரமாணத்துக்கு என்ன ஆயிருவீங்க? நியாயாதிபதி ஆயிருவீங்க. ஆக்சுவலா நம்ம எப்ப நியாயாதிபதி ஆகணும்? சபை கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நியாயாதிபதி ஆகணும். பட் இப்போ எந்த நியாயாதிபதினு பாத்தீங்கன்னா சில சபைகள் நடக்கக்கூடிய சில ஒழுங்கு விஷயங்கள் குறித்து கவுன்சிலிங் தனியா இருக்கு. இன்னொரு சகோதரன் டைரக்டா குற்றம் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்காதீங்கன்றாரு. பிடிச்சா என்ன ஆகும்? நம்ம நியாயாதிபதி இன்னொன்னு என்னன்னா அதுவே ஒரு தொழிலா போயிடும். இன்னைக்கு இந்த சகோதரர் இருக்கிறாரு, சகோதரர் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரையே குற்றம் பிடிச்சிட்டே இருப்போம். அவர் ஒரு வகையில போயிட்டாருன்னா அப்புறம் பிங்கிற ஒரு சகோதரனை பிடிச்சிப்போம். அவர் ஏன் அப்படி பண்றாரு? கடைசி வரைக்கும் நம்முடைய சுய ரட்சிப்பு, சொந்த அழைப்பு, நம்ம சபையாகணுங்கிற பாயிண்ட் என்ன ஆயிரும்னா அங்க ஒரு டீவியேஷனுக்குள்ள போயிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன் பிரச்சனை வருது, ஏன் விரோதம் வருதுன்னா நம்ம சரீரத்துல நம்ம அவயத்துல போர் செய்யக்கூடிய அந்த இச்சை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபியூச்சரை குறித்து பிளான் பண்ணலாமா? அதுக்கு யாக்கோபு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு இந்த சாப்டர்ல. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். இது பாத்தீங்கன்னா அது தனியா சில பாடங்களை பார்க்கும்போது ரொம்ப ஜோவியலா இருக்கும் இந்த பாயிண்ட். நம்ம புக் ஸ்டடினால நம்ம ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியல. வாசி. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி விபச்சாரம் செய்து வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. சோ இந்த வசனத்துடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம புது சிஷியா இருக்கிறோம். நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் என்ன ஆகாது, தெரியாது. அவர் சொல்றாரு கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர் பிளான் ஏதாவது நம்ம பண்றோம், இது ஏர்லியர் ஸ்டேஜ்ல நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது கூட நம்முடைய சகோதரர்கிட்ட அநேக ஆலோசனைகள் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் ஒரு 2 வருஷம் மட்டும் துபாய் போயிட்டு நல்லா கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு சபைக்கு ஏதாவது நான் பண்ற மாதிரி நல்லா இதாக நான் வரேன், வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன முழு நேரம் ஊழியத்துக்கு. நம்ம ஜோவியலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். இங்க அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம். அது இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா போவோமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கு. அவர் சொல்றாரு நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன். அப்படின்னா இந்த மூமெண்ட்ல நம்ம வாழ்றோம் அப்படின்னா இந்த மூமெண்ட்ல நம்ம செத்துட்டோம்னா சபை ஆயிடுவோமா அப்படிங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனுஷனுடைய இந்த வாழ்க்கை ஒரு புகை மாதிரி கொஞ்ச நேரம் மேல அப்படி போகும் காத்துல, அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தேடினா இருக்காது. 2 நாள் பேசுவோம், இந்த சகோதரர் இருந்தாரே செத்துட்டாருன்னு. 3ஆம் நாள் பேசுவோமா? அவர் சபையா போயிருந்தாருன்னா கட்டாயம் பேசிடுவோம், பவுல் மாதிரி வச்சுக்கல. ஒருவேளை உலக பிரகாரமா ஒரு 2 நாள் செத்து போனப்போ 2 நாள் பேசுவோம். 3ஆவது நாள் அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததே நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, மைண்ட் அப்படிதான் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கே ரச்சனை நாளுங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா வாழ்ந்துருங்க. நம்ம சரீரத்துல போர் செய்யக்கூடிய அவைகள் இந்த இச்சைகளுக்காக போர் செய்து பாருங்க. இதை வச்சிருந்தோம்னா சண்டை வரும், விரோதம் வரும், கலகம் வரும். அதே போல மற்றவங்களை குற்றம் பிடிக்கணும்னு பார்ப்போம். நம்ம என்னமோ நியாயாதிபதி மாதிரி என்ன பண்ணிடுறோம்னா நம்மளை அறியாமலே மாம்சம் என்ன பண்ணுன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவர் ஏன் அப்படி பண்றாரு, அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு அந்த ஒரு கொஸ்டினுக்குள்ள போயிடும்னு பார்க்குறோம். இது சாப்டர் 4. சாப்டர் 4 நம்ம கொடுத்த ஹெட்டிங் என்னன்னா பழைய மனுஷனுடைய கேரக்டர்ஸ்ன்னு பார்ப்போம். சாப்டர் 5 வந்து எப்படி ஆரம்பிக்கும், பிகினிங் எப்படி ஆரம்பிக்கும்னா பணக்காரங்களை பத்தி ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த கொரோனா வந்த காலத்துல இந்த வசனத்தை பயன்படுத்தாத சகோதரர்களே இல்லை. பெரிய பெரிய பில்லியனியர்ஸ்லாம் வந்து கீழே விழும்போது அவருடைய ஷேர்லாம் இறங்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யவான்களே என்ன பண்ணுங்க, அலருங்கள், கடைசி நாள்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பொக்கிஷத்தை சேர்த்துட்டீங்கன்ட்டு. ஆக்சுவலா இங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா சபையில இருக்கக்கூடிய சில ஐஸ்வர்யங்களை பத்தி அவர் பேசுறாரு.
அங்க என்ன பாயிண்ட்னா, அங்க நடந்துருக்க சம்பவம் போல இருக்கு. சில ஏழைகளை அடிச்சு பிடிங்கிருக்கிறாங்க பணத்தை. இவங்க நல்லா கொளுத்து நின்று இருக்காங்க. அவர் சொல்றாரு, நீங்க என்ன வேணா அப்படி பண்ணிக்கலாம், பட் நியாய தீர்ப்புன்னு வரும்போது அந்த ரத்தப்பள்ளி உங்க கையில என்ன ஆகும், வாங்கும்ன்றாரு. ஸோ இது அங்க நடந்த ஒரு சூழ்நிலை. வசனம் மட்டும் கவனிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஒருவேளை நம்ம இந்த ஐஸ்வர்யவான் கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னா, கடைசி நாட்கள்ல நம்ம பொக்கிஷத்தை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, உங்கள் பொன்னும் வெள்ளியும் என்ன துருப்பிடிக்கும், அவைகளினாலே துரு உங்களுக்கு என்ன பண்ணும்னா விரோதம். அதாவது நம்ம என்ன இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கம் அப்படியே இங்கேயும் கோட் பண்றாரு. உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, இங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது என்ன ஆகும், பூச்சியும் துருவும். அதே பாயிண்ட் நீங்க கோட் பண்றார். கடைசி நாள்ல நீங்க பொக்கிஷம் சேர்த்துட்டீங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. சோ இங்க டைரக்டாவே டீல் பண்றார். பணக்காரங்க ஏழைங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இதை நம்ம வேற மாதிரி இந்த பாடத்துக்காக நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் இருக்காருன்னா இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்து அந்த வேலையை வாங்கி இவரு என்ன ஆவாருன்னா பணக்காரர் ஆவார். இப்போ அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம். 2 சகோதரர் இருக்கிறோம். 2 சகோதரமே ஒரு நார்மலான சகோதரலா இருக்கிறோம். இப்போ இன்னொருத்தருடைய டைமை நான் வந்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சுயநலத்துக்காக இன்னொருத்தருடைய டைம் நான் என்ன பண்றேன், சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கிட்டத்தட்ட ஐஸ்வர்யம் என்ன நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா, கடைசி நாள்ல நீங்க இந்த மாதிரி வேலை பண்றீங்க, உங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன ஆயிரும்னா கொட்டரித்து போயிடும். கட்டாயமா அந்த ரத்தப்பள்ளி என்ன பண்ணுவார் தேவன். ஏதோ ஒரு சகோதரனை நம்ம பர்சனல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவலா டவுன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் நமக்கு போகும். ஸோ அல்டிமேட்டா யாக்கோபுடைய 5 அதிகாரமே அங்க யூதர்களுக்கு டைரக்டா சொல்லப்பட்டிருந்த காரியங்கள் தான். அது அப்படியே இந்த கடைசி காலத்தில் நமக்கு பொறுத்ததை நம்ம பார்க்கணும். இப்ப எவ்வளவு விஷயங்களும் பார்த்துட்டோம். இந்த நிருபம் என்ன நமக்கு சொல்ல வருது, நாம பத்தி பேசுது, சோதனை பத்தி பேசுது, விசுவாசம் கிரியேன்னு சொல்லுது, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுங்கன்னு சொல்லுது இன்டைரக்டா. இந்த சாப்டர் எடுத்தா பணக்காரங்க ஏழைங்கிற பாயிண்ட் சொல்லுது. இப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு என்னதான் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டா, சாப்டர் 1ல அவர் என்ன பிகினிங் கொடுத்தாரோ அதே கவுன்சிலிங் தான் கொடுக்குறாரு. பொறுமைங்கிற ஒரே பாயிண்ட் தான். பல பிரச்சனை நடக்கும், பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பல பச்சாபாதங்கள் இருக்கும், பல மாய்மாலங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்துட்டே தான் இருக்கும். அது இன்னைக்கு நேற்று நடக்கிற காரியம் அல்ல, ஆதி காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும். இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் ஒரு புது சிருஷ்டி, இந்த நிறுவனம் படிக்கிற புது சிருஷ்டி என்ன பண்ணும் அப்படிங்கறத அவர் சொல்றார். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஒரே பாயிண்ட் நமக்கு சொல்றார், கர்த்தர் வருமளவும். இப்ப கர்த்தர் தான் ஆல்ரெடி என்ன ஆயிட்டாரு, வந்துட்டாரு. பட் நம்ம சபை வாய்ப்பு முடியற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். அடுத்தது, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். அழகா ஒரு விவசாயியை கம்பேர் பண்றார். எப்படி பயிர் செய்யறவங்க கரெக்டான டைம்ல ஈல்டு வரணும்னு சொல்லி மழைக்காக என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நம்ம காத்திருக்கணும். எதுக்குன்னா கிறிஸ்துடைய வருகைக்குன்னு அவர் சொல்றார். இங்க வருகை பயன் நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம சபையா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நம்ம பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் தான். நம்மளை பத்தி அநேக தவறான கருத்துக்கள் சொல்லலாம், இல்ல நம்ம யாரை பத்தி தவறா சொல்லலாம். எது எப்படியா இருந்தாலும் ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய கோர்ஸை முடிக்கணும்னா ஒரே பாயிண்ட் சொல்றாரு அவரு, உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, அப்படி தராசுல தூக்கி நிறுத்தி பாருங்க, பேலன்ஸா நிக்குதானு. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. இதுக்கு உதாரணம் சொல்றார் பொறுமைக்காக. வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9-10. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எக்ஸாக்ட்டா பொருந்தும். ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் ஸ்டில் இன்னும் முறையிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டிலே தூங்குற காலமா இருக்கு. அடுத்தது, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுங்களே யாக்கோபு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க பழைய ஏற்பாடுல ஆல்ரெடி அநேக தீர்க்கதரிசிகள் நிறைய நீதிமன்றங்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கணும். யோபுவின் பொறுமையை குறித்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படின்னா அவருக்கு நேரிடாத சோதனை ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இன்னைக்கு யோபு மாதிரி நமக்கு பிரச்சனை வந்திருக்கா, ஃபேமிலி போயிருச்சு,
இல்லைங்களா? தனியாக கூட பாடமாக பார்த்தோம். செல்வம் போயிருச்சு, வீட்லேயும் பிரச்சனை, ஒய்ஃபும் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு, பல எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் யோபுகிட்ட இருந்த ஒரு சின்ன அழுக்க தேவன் வெளியெடுக்கிறார். அது பெரிய அழுக்கு தேவனுடைய பார்வை மேட்டிங். அவர் இதே பாயிண்ட் தான் எங்க சொல்ல வர்றார். ஒரு புது சிருஷ்டி சபையா மாறணும்னா ஒரு பிரதான கேரக்டர் என்னன்னா, யாக்கோபு 1:4-5 சொல்ற மாதிரி தான் கன்க்ளூட் பண்ணும்போது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பொறுமை. பல பிரச்சனை வரும் நம்ம லைஃப்ல, அந்த பிரச்சனைய பொறுமையோட சகிக்கணும். உதாரணம் யாருன்னா உங்க யோபுன்றார். ஸோ தொடர்ந்து ஒரு சில வசனங்கள் படிச்சு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். யாக்கோபு 5:14 மற்றும் 16. ஒருவேளை சபையில ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாசிங்க. யாக்கோபு 5:14 மற்றும் 16 வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சோ இத குறித்து நம்ம பேசிக் ஸ்டடீஸ்லயே பார்த்திருப்போம். உங்களில் ஒருவன் வியாகுலப்பட்டால் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு தான். அடுத்தது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். சோ அப்படின்னா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ற விஷயம் இல்ல. அதாவது சத்தியத்துல ஒருத்தர் பலவீனமா விழுகிற ஒரு கண்டிஷன்ல ஒரு சகோதரர் இருந்தாருன்னா, சத்தியத்துல நல்லா தேர்ன ஒரு மூத்த சகோதரர் அவர்கிட்ட சில ஆலோசனைகளை கேட்டு தேவன்கிட்ட அவருக்கு பரிசுத்தாவியை வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா மன்றாடணுங்கிற பாயிண்ட் தான் அங்க எண்ணெய் பூசிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. இது ஏன் இங்க சொல்றாருன்னா, யாக்கோபு எழுதும் போது அங்க இருக்கிற சபைகள் என்ன பாத்தீங்கன்னா சிதறி இருக்கு. சிதறி இருக்கிற இடத்துல ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்கு. சில பேர் சிறுமியா இருக்காங்க, சில பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்க, பல பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து இருக்கிற சகோதரனை தூக்கி நிறுத்தறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மூப்பர்கிட்ட உடனே கூட்டிட்டு போங்கன்றாரு. வாசிங்க 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அவர் எப்படி எழுதுறாருன்னா, உங்களுடைய குற்றத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம யாரும் ஷேர் பண்ண முடியாது இல்லைங்க, அந்த மாதிரி குற்றம் நம்ம பண்றது. ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்காக அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டோம், அவருக்காக நீங்க என்ன பண்ணிக்கங்க, பிரேயர் பண்ணிக்கங்க. ஒருவேளை நம்ம நீதிமானா இருந்தா ஜெபம் என்ன ஆயிரும்? இங்க அல்டிமேட்டா என்ன பாயிண்ட் அவர் சொல்ல வர்றாருன்னா, எப்படியாவது நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிரணும். அதுக்கு என்ன முடியுமோ சகோதரர்கள் மத்தியில எல்லாத்தையும் பண்ணுங்க. சகோதரருக்கு விரோதமா பேசாதீங்க. உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண சொல்லி என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை அவர் நீதிமானா இருந்து நம்ம பாவத்துக்கு அவர் ஜெபிச்சு தேவன் கேட்டாருன்னா, அந்த மாதிரி எல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா பாயிண்ட் சொல்றார். பொறுமையை குறித்து சொல்லும் போது தான் எலியாவை கடைசியா பாயிண்ட்ல கொண்டு வர்றார். எலியா மழை பெய்யக்கூடாதுன்னு பிரேயர் பண்ணாரு, மழை என்ன ஆகல, வரல. நீதிமானுடைய ஜெபம் என்ன ஆகுது, கேட்க முடியும். மழை வரணும்னு தேவன் பிரேயர் பண்ணாரு, மழை என்னாச்சு, வந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள் தான் அப்ப நமக்கு சொல்றாரு. நமக்குள்ளேயும் பல எலியாக்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஒருவேளை நம்ம பலவீனப்படும் போது ஒரு மூத்த சகோதரர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து தேவன் கிட்ட மண்டாடினார்னா நல்ல ஒரு ஸ்பிரிட்டை தேவன் என்ன பண்ணுவார். ஒருவேளை அவர் நீதிமானா இருக்க பட்சத்துல தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம அறிவிப்பு கூட சொல்லுவோம், உங்கள் ஜபங்களில் அவர்கள் என்ன பண்ணுங்க, நினைச்சுக்குங்க. யாராவது ஒரு நீதிமான் ஜபிச்சிருந்தாருன்னா அந்த ஜபம் என்ன ஆகுது, தேவனுடைய சமூகத்துல கேட்கப்பட்ட அந்த சகோதரருக்கு ஒரு பூர்ண சுகம் கிடைக்குங்கிறதா இங்க எலியாவை ஒரு ரோல் மாடல் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. எலியா காலத்துல மழை வரல, வந்துச்சு. காரணம் அவர் பிரேயர் பண்ணதுன்னு பார்க்கணும். ஸோ கடைசி ஒரு வசனம் யாக்கோபு 5:19 மற்றும் 20. யாக்கோபு 5:19 மற்றும் 20 ஏன் பிரதர் நாங்க ஜபம் பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு இதை விட ஒரு பெரிய புண்ணியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்றார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், இப்ப நான் விழுந்து போறேன், என்ன ஒரு சகோதரர் பிரதர் நீங்க பண்றது தப்பு, கொஞ்சம் நீங்க கரெக்டா வாங்கன்னு சொல்லி கைட் பண்ணி சத்தியத்துல கவுன்சிலிங் கொடுத்து என்ன திருத்துறாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவர் சொல்றாரு பாருங்க. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இதுதாங்க அல்டிமேட் பாயிண்ட். அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணும். இப்போ ஒரு சகோதரர் விழுந்து போறாருன்னா அவருக்கு வேணுங்க, அவருக்குலாம் அப்படிதான் ஆகணும். அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் அவரு அப்படின்னு போறது ஒரு கேட்டகரி. ஒரு நீதிமான் அதே இடத்துல இருந்து அந்த நீதிமான் அந்த ஒரு பரிசுத்தவானுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த சகோதரருக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து எதனால டிவியேட் ஆகிறாருன்னு கண்டுபிடிச்சு தேவனுடைய கைடன்ஸ்ல அவரை திருப்பினாருன்னு வச்சுக்கல, திருப்பி சத்தியத்துக்குள்ள. ரொம்ப ரேர் இது நடக்கிறது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து என்ன பண்றாருன்னா அவரு வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ரேன்சம் ஏசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு. அந்த ரேன்சம் ஏசு கிறிஸ்து வாங்கி திருப்பி கொடுக்குற மாதிரி அந்த சகோதரர் அந்த அளவுக்கு ஒரு மீடியேட்டர்ஷிப் என்ன பண்றாருன்னா அவர் பண்றாரு. திரளான பாவங்களை என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு கேரக்டர் மூடும் அப்படின்றாரு. ஸோ இதுதான் யாக்கோபு 5 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கம் நம்ம பார்க்குறோம். ரீகால் பண்ணி பாடத்தை முடிக்கலாம். முதல்ல பாடத்தை எங்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எழுதின நிருபம். யார் இந்த யாக்கோபுன்னு பார்த்தோம். 4 யாக்கோபு பைபிள் இருக்காங்க. அதுல இந்த நிருபம் எழுதினவர்
இயேசு கிறிஸ்துடைய டைரக்ட் சகோதரன், கர்த்தரின் சகோதரனாகிய யாக்கோபு, அவர் தான் எழுதியிருக்கணும். ஏறக்குறைய கிபி 45 49 என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும். ஏன் இந்த காலத்து கூட ஸ்பெசிஃபிக்காக சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து புறஜாதிகளை பத்தி உள்ள வந்து புறஜாதிகள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு எந்த பாயிண்ட் சொல்லல. புறஜாதிகள் அபிஷியலா உள்ள வந்து ஊழியம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 49 அப்புறம் தான் பவுலுடைய இந்த ஒரு பீரியட்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் 12 கோத்திரங்கள் அங்கங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சிதறி இருந்துச்சு. அந்த சபைகளுக்கு ஜெருசலேம்ல இருந்து இந்த யாக்கோபு மூப்பர் என்ன பண்றாருன்னா ஒரு கடிதம் எழுதுறார். இது நமக்கும் பொருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா சோதனை. சோதனை கட்டாயம் நமக்கு வரும். மீட்டிங் முடிஞ்சோடனே கூட வரலாம். நம்ம என்னதான் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா பொறுமை. சோதனைங்கிற எக்ஸாம், மீட்டிங்கே சோதனை தான்றீங்களா? இல்லை இல்லை, ஓகே. சோதனைங்கிறது எக்ஸாமு. அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் என்னன்னா பொறுமை. பொறுமையை நம்ம என்ன பண்ணுவோம்னா காட்டுக்கொள்ளும். ஒருவேளை அவிசுவாசமா இருந்தோம்னா காற்றுல அடிக்கிற அலையை போல இருப்போம். அங்க இருக்கிற ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தானா ஒரு புல் எப்படி வெயில காஞ்சு கருகி போகுமோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தோம். 3வது உதாரணம், நம்ம சத்தியமெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். செகண்ட் சாப்டர் முக்கியமா நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி. நம்மளும் சபை நடத்துறோம் இல்லைங்களா? நமக்கும் எக்லீஷியா தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா. நம்ம எக்லீஷியால இந்த பார்ஷியாலிட்டி நம்ம ஒருபோதும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்கக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. பணக்காரங்க, ஏழைங்க, இவர் வந்து ஸ்பெஷலு இல்லைங்களா, இவர் வந்து இப்படி அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை போல் பிறனை நேசிங்கிற பாயிண்ட்ல அங்க இவரு அவருங்கிற பாயிண்ட் வராதுங்க. எல்லாருமே ஈக்குவல்னு சொல்றாங்க. கீழே அப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பாயிண்ட் நம்ம பார்த்தோம், உதாரணங்கள் கூட பார்த்தோம். விசுவாசம், கிரியை. கிரியை கட்டாயம் வேணும். காரணம், பிசாசு வந்து விசுவாசிக்குது, கிரியை இல்லை. ஆபிரகாம், ராகாப் போன்றவர்கள் விசுவாசிச்சாங்க, கிரியையும் பண்ணாங்கன்னு பார்த்து செகண்ட் சாப்டர் முடிச்சோம். தேர்ட் சாப்டருக்கு ஒரு பாயிண்ட் நாவு. பேசுறபடி நடந்துக்குங்க. அதே போல நம்மளுடைய பேச்சு என்ன பண்ணிக்கணும்னா தேவையில்லாத காரியத்துக்கு யூஸ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நிறைய எக்ஸாம்பிள், குதிரை, கப்பல்லாம் சொல்லுவாங்க. ஃபோர்த் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன். பழைய மனுஷனுடைய கேரக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நமக்குள்ள விரோதம் வரும், சண்டை வரும், பகைமை வரும். இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த துர் இச்சை தான் காரணம்னு பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளுக்கு உண்டான வித்தியாசங்களை பார்த்தோம். ஐஸ்வர்யவான் கட்டாயம் ஒரு நாள் என்ன ஆயிடுவாருன்னா, ஐஸ்வர்யவான்னா அந்த நிலைமையில நினைச்சிட்டு இருக்கிறவங்க கடைசி நாள்ல பொக்கிஷ் சேர்த்தா அவங்களுடைய சாப்டர் முடிச்சுன்னு பார்த்தோம். கன்க்ளூட் பண்ணும்போது என்னங்க நாங்கள் பண்ணணும்னு கேட்கும்போது யாக்கோபு சொல்றார், பொறுமை தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இருங்க. இதுக்கு உதாரணமா நீங்க யோபுவை பாருங்க. அதே போல ஒரு சகோதரர் ஏதாவது குறைவுபட்டா அவருக்காக ஊக்கமா நீங்க என்ன பண்ணுங்க, ஜபிங்க. ஒருவேளை நம்ம நீதிமானா இருந்து தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜபம் கேட்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு உதாரணம் தான் எலியா. கடைசியா கன்க்ளூஷன் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படி ஒரு சகோதரன் இடரும் போது இன்னொரு சகோதரன் தூக்கி விட்டாருன்னா அதை விட ஒரு பெரிய புண்ணியம் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் பண்ண முடியாதுங்கிறதோட இந்த ஒரு நிருபத்தை முடிக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் இந்த நிருபத்துல டெப்தா இருக்கு. தேவன் சித்தம் இருந்தால் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சகோதரர்கள் எடுப்பாங்க. ஸோ இந்த அவுட்லைன் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். கேட்ட வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து அந்த ஒரு மனவாட்டியாக சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராங்க. தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி உங்களுக்கு. மொத்தம் எத்தனை யாக்கோபு இருக்காருன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல போட்டார். 4 யாக்கோபு. அதுல இந்த யாக்கோபு நிருபம் எழுதினது யாருங்க? இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகி யாக்கோபு. அப்போஸ்தலனாகி யாக்கோபு கிடையாது. ஆனா அந்த புத்தகத்தை எடுத்து மேல படிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கு, அப்போஸ்தலனாகி யாக்கோபுன்னு போட்டிருக்கு. அப்ப அப்போஸ்தலனாகி யாக்கோபு எழுதுனதா இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகி யாக்கோபு எழுதுனதா? இன்னொரு கேள்வி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சில சமயங்களை பார்த்துருக்கோம். இதனால் மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். யாக்கோபு தன்னை அப்போஸ்தலன் அங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அந்த நிருபத்துல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, தேவனுடைய ஊழியக்காரன் மட்டும் தான் அங்க சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலன் யாக்கோபுன்னு அவர் சொல்லல. ஆனா டைட்டில் போடுறப்ப நம்ம ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்ல மட்டும்தான் அப்படி போட்டிருக்காங்க. மற்ற டிரான்ஸ்லேஷன் அந்த வார்த்தை இல்லை. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கோன்னா சரி அப்படியே போட்டு விடுங்க, அப்படியே வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகி யாக்கோபுங்கிறது அப்போஸ்தலனாகி யாக்கோபுன்னு கூப்பிடுறதுல ஒன்றும் தவறு இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். பர்னபா யாரு? அப்போஸ்தலனா? ஆனா பர்னபாவுக்கு பைபிள்ல அப்போஸ்தலங்கிற பேர் இருக்கு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுலோட அவர் குறிப்பிடும் போது அப்போஸ்தலனாகிய பர்னபான்னு தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு கொடுத்த பேர், அவங்க சூட்டிக்கிட்ட பேர் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலங்கிறது 12 பேர் தான். அந்த 12 பேர் அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மற்றவர்கள் சில கணம் கொடுக்கும்போது, மரியாதை கொடுக்கும்போது அப்படி எழுதியிருக்கலாமே தவிர இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தர் கிடையவே
கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 14 பார்த்தீங்களா? வசனம் எடுத்து என்ன போட்டிருக்காரு? அப்போஸ்தலனாகிய பர்னபா. அது மற்ற டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்துட்டேன், பர்னபாவுக்கு தனியாகவே அப்போஸ்தலங்கிற பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க அவங்களுக்கு கொடுத்த டைட்டில், அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர அவங்க அவங்களுக்கு கொடுக்கல. நம்ம கூட அப்போஸ்தல ஊழியம் சேர்த்து தான் வந்திருக்கிறோம். இப்போ கரெக்டாக செஞ்சு முடிச்சா என்ன போட்டுக்கலாம், நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சா கட்டாயம் என்ன பண்ணிக்கலாம்னா, மற்றவர்கள் நம்ம அப்படி சொல்றது பைபிள் ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அருமையான ஒரு கருத்தை இன்னைக்கு யாக்கோபு நிருபத்திலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர் நமக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸா என்ன சொல்ல வர்றாரு, அந்த யாக்கோபு எதுக்காக எழுதியிருக்காரு, என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப தெளிவாக விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. இதை அனுதின வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முழுசாக நினச்சிட்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஜீவிப்போம். இன்றைய நாளுக்கு நிறைவாக நாம் இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 21, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதற்கான விளக்கம், புதிய சிந்தை புதிய சிருஷ்டிகளுக்கு உருவாகின்ற வேளையில் மாம்சமும் மாம்சத்தின் கிரையிலும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக மாம்சத்தில் நான் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே மாம்ச சிந்தை தலையெடுக்காத வண்ணம் முறியடிக்க வேண்டும். புதிய சிருஷ்டியின் நோக்கமெல்லாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி வெற்றியடைவதே ஆகும். இந்த போரில் வெற்றி காண்பதென்பது கர்த்தர் இந்த சுவிசேஷ யுகத்தில் சாட்சிகளாக ஜீவித்து வெற்றி பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அளிக்கப் போகின்ற வெகுமதி, விசேஷித்த கனமும் ஆசீர்வாதமும் ஆகும். மாம்ச சிந்தையின் அழுக்கான நோக்கம் சுயநலத்தை சார்ந்ததாகும். சுயநலம் அவமானத்தை உண்டாக்கும். அது வெளிப்படையாக தன்னைத்தானே காண்பிக்காமல் தாராளமானது போல போலியான குணத்தை காண்பித்து மறைக்கும். இதனால் பொறாமை, பேராசை, கபடு, சூது இவைகளெல்லாம் உண்டாக்கின்றன. அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்ற வண்ணமாக இவைகள் மாம்சத்தின் கிரியைகளாயும் சாத்தானின் கிரியைகளாயும் இருக்கின்றன. இந்த சுயநலம் தன்னுடைய சரீர இன்பத்தையே பெரிதாக எண்ணும். புதிய சிருஷ்டியோ இந்த குணங்களெல்லாம் எதிர்த்து போராடி அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமீன். இந்த நாளுக்குரிய இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்கள் ஏறெடுக்கவும், அதற்கு பின்பு நம்ம அறிவிப்புகளை வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, ஒருவருக்கே துதி, ஸ்தோத்திரம், நன்றிகளை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். அப்பா, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இங்கு சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்முடைய வேதத்தின் ரகசியத்தையும் அதன் திட்டங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கிறோம் அப்பா. அப்பா, இங்கு சகோதரர் வாயிலாக ஒரு நிருபத்தின் விளக்கத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீரப்பா. அதை எங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு உமக்கும் உம்முடைய குமாரனுக்கும் எங்கள் மரண பரியந்தம் சுகந்த வாசனையாய் வாழ நீர் எங்களுக்கு அளவில் தேவையான பரிசுத்த ஆவியை தாரும் அப்பா. இந்த கூட்டம் துவக்கமுடல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்ததன் போல நாங்கள் பிரிந்து திருப்பி சேருதல் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி ஏக சிந்தை உள்ளவராய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. நாங்கள் கேட்டு பெறுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து நீர் பரத்திலிருந்து தந்திருக்கிறப்பா. மீதியானதை உமது பாடப்படியில் ஒப்படைக்கிறோம். இந்த சிறிய ஜபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். அனைவரும் அமரலாம். இந்த நாளுக்குண்டான அறிவிப்புகள். நம்முடைய வேத பாடங்கள் தினமும் மாலை 7:15 வழக்கம் போல் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே சகோதர சகோதரிகள், தயவுசெய்து ஒரு பாடத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் நாளை மாலை
சரியாக 7:15க்கு அடுத்த ஒரு தேவ செய்தியோடு நாம் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.